நடைபெறும் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகாத தம்முடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வருவீர்களானால் அது மிக சந்தோஷமாய் காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் பகல் பரிசுத்த ஆராதனையிலே ஒரு விசேஷித்த காணிக்கை ஏறெடுக்கப்படும். யூபியிலே சுல்தான்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியத்திற்கு இடம் வாங்குவதற்காக ஒரு சிறப்பு காணிக்கை நாளை தினம் பகல் பரிசுத்த ஆராதனையிலே ஏறெடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் ஸ்தோத்திர மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திர இந்த காரியத்திலே நீங்கள் செயல்படும்படியாக உடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஞான ஸ்நானம் எடுக்காத கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூலமாய் கேட்ட சத்தியங்கள் மூலமாக ஸ்தோத்திரம் நீங்கள் ஸ்தோத்திரம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் அதற்கு பொறுப்பாயிருக்கிற பாஸ்டரிடத்தில் நீங்கள் அணுகி அந்த ஞானஸ்நானத்தை பெறும்படியாக இடத்திலே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்ததும் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு விருந்து இந்த இடத்துல ஏறெடுக்கப்படும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு இந்த ஆகாரத்தை புசித்து செல்லும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே ஸ்தோத்திரம் ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை மாத்திரம்தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று பரிசுத்த வேதாகமம் திட்டவும் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்திலே ஸ்தோத்திர வசனத்தை கேட்டு 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 சலித்து 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 அலுத்து அலுத்து போன கூட்டமாய் காணப்படுகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகம் திட்டவும் தெளிவாய் சொல்கிறது, என் வசனத்துக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களை மட்டும்தான் நான் நோக்கி பார்ப்பேன். அந்த பரிசுத்த வேதாகமும் உண்மையானது. இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய போகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அதிகாலை வேளையிலே 4 மணிக்கு தேவ செய்தியை நான் கொடுத்தேன் எங்கள் சபையில். ஸ்தோத்திரம் 13வது சங்கீதத்தை பேசிவிட்டு இறுதி பகுதியிலே அந்த வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நான் எனக்கு கொடுத்த கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை என் உள்ளம் அப்படியே குத்தினது. விடியற்காலம் 4 மணிக்கு மயக்கில் ஆண்டுடைய செய்தியை கொடுத்தேன். வசனம் இவ்வளவாய் சொல்லுகிறது, நான் உம்முடைய கிருபையை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அந்த கிருபையை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போகும்போது 2 கேள்வி. என் வசனத்துக்கு நடுங்கி பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இடம், அதிலே பிரவேசி. வசனத்தை கேட்டு நீ அதன்படி வாழாமல் நீ வாழ்வாயானால் உனக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறதான நித்திய நரகமாகிய தண்டனையை பங்கடை என்று 2 கேள்விதான் பரலோகத்தில் கேட்கப்படும். இப்பொழுது வசனத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். உடைய இருதயத்தை துறந்து கொடுங்கள். என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை மட்டும்தான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலேயும் தேவ செய்தியை கொடுக்கும்படியாக பாஸ்டர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். பணக்குடியிலே
ஊழியம் செய்கிற பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் வரை வரவே. வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கன்வென்ஷனில் உங்கள் மத்தியில் வந்து ஆண்டோடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்து இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிற கனத்துக்குரிய மாவட்ட போதகர் மூத்த போதகர் அன்பான பாஸ்டர் ஜெயசரன் அவர்களுக்காக ஆண்டவரை தோத்திரிக்கிறேன், நன்றி சொல்கிறேன். வட்ட போதகர்களுக்காக, எல்லா தேவ மனிதர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, பரிசுத்தவாட்டிகளுக்காக, விசுவாச மக்களுக்காக ஆண்டவரை தோத்துரிக்கிறேன். இந்த மிஷனரி ஊழியத்தின் பொறுப்பாளராக இருக்கிற எல்லாருக்காகவும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து வரப்போகிறோம். தெரிந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு நான் உங்களோட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு வசனத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன், பிற்பாடு எனக்கு வாசித்து உதவி செய்யலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனமும் 44வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 20 and 44. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. 44 மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஸ்தாபனம், நல்ல ஆண்டவரே, மூத்த போதகர்கள், ஜெபிக்கிற கொடுக்கிற வாஞ்சை உள்ள விசுவாச மக்கள் இவள் மத்தியிலே ஊழியம் செய்ய நீ தந்த நல்ல தருணத்திற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தரோடு பேசும், எங்களை உருவாக்கி ஒரு ஆத்தும பாரத்தை தந்து கர்த்தரை அனுப்புவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இது ஒரு மிஷனரி முகாம் என்பது நான் அறிவேன். அதனால 3 காரியத்தை மையப்படுத்தி நான் ஒரு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஷனரி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வெளியே அனுப்பப்பட்டவன். சுவிசேஷத்திற்காக இயேசுவை அறிவிக்க வெளியே அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, வெளியே அனுப்பப்பட்ட முதல் மிஷனரி யோனா. அவர் போய் வெளியே சுவிசேஷத்தை அறிவித்தார். லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள். தேவ தூதர்களும் மிஷனரிகளாக இருந்தாங்க. அவங்க தேவ தூது வந்து அறிவித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே யோவான் ஒரு மிஷனரியாகவே இருந்தார். இன்னும் சரியா சொன்னால் பரலோகம் அனுப்பின ஒரு பெரிய மிஷனரி இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிற்பாடு நான் பார்க்க வேண்டியது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஒரு மிஷனரியா இருந்தார். ஆமென். அவருடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிஷனரி ஒரு தாக்கத்தை தான் இந்த பகல் நேரத்தில் உங்கள் மகத்தில் பகிர்ந்து வைக்க போகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு வசதிகள், இவ்வளவு வாகன வசதிகள், உதவி செய்கிற நபர்கள், உதவி செய்கிற ஸ்தாபனங்கள், ஒன்றுமே இல்லாத நாட்களில் எபேசு, கொரிந்து, பிலிப்பு, தெசலோனிக்கே பட்டணங்களில் மிஷனரியாய் போய் 3 மிஷனரி பிரயாணங்களை செய்து அல்லேலூயா எல்லா இடங்களிலும் ஊழியத்தை ஸ்தாபித்தார். அந்த ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு ஊழியரோடும் நான் பிரசங்கிக்க போகிறேன், விசுவாச பிள்ளைகளோடும் பிரசங்கிக்க போகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நேரடிய கவனிங்கள். நேரடியாக நாம் தேவனுடைய வார்த்தைகள் போகலாம். அங்கே 276 பேர் பிரயாணமாகறாங்க. பிரயாணம் ரோமுக்கு நேராய் போகிறது. 275 பேர் இருக்கிறாங்க. அங்கே 276ஆவதாக பவுல் இருக்கிறார். இந்த கப்பல் அப்படி என்பது ஒரு தனிநபரை குறித்து பேசலாம். கப்பல் என்பது ஒரு சபை குறித்து பேசலாம்.
கப்பல் என்பது ஒரு குடும்பத்தை குறித்து பேசலாம், கப்பல் என்பது ஒரு ஸ்தாபனத்தை குறித்து கூட பேசலாம். ஒரே வார்த்தையில் சொன்னால் கப்பல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இந்த கடல் என்பது உலகம். கடல் என்பது உலகம். எப்போ அலை வரும்னு தெரியாது, எப்போ சூறாவளி வரும்னு தெரியாது, எப்போ கொந்தளிப்பு வரும்னு தெரியாது, எப்போ சுனாமி வரும்னு தெரியாது. நம்பிக்கை அற்று போயிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. தயவு கவனிக்க வேண்டும். அந்த 20ஆம் வசனத்தில் அழகா சொல்லுது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. நல்லா கவனிங்கம்மா, எல்லாரும் என்ன கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக விரும்புகிறேன். சூழ்நிலைமையை பார்த்து அவர்களுக்கு இனி தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. 14 நாள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, டே நைட் தெரியாது, பகல் இரவு எது தெரியாது, சாப்பிடலை. அவங்களுக்கு நோ ஹோப், நோ ஃபியூச்சர் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு எதிர்காலம் இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க, முடிவுக்கு வந்தாங்க, இனி எங்களுக்கு தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன் ஆண்டவர் மிஷனரி அனுப்புனார் தெரியுமா? இனி உலகத்துல தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்ற ஒரு கூட்டத்தை கரை சேர்க்க கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனின் உள்ளத்தில் பாரப்படுத்தினால் சில உண்மை சம்பவங்களையும் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதில் படித்தவர்கள் உண்டு, அவர்களுக்கும் தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. நல்ல நல்ல அறிவுள்ள மாலுமி உண்டு, நல்ல அறிவுள்ள மாலுமி கேப்டன் இருக்கிறான், அவனுக்கு தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. கப்பலுக்கு முதலாளி அங்க இருக்கிறான், கப்பலுக்கு முதலாளி அங்க இருக்கிறான், அவனுக்கு தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. மிலிட்டரி கமாண்டர் அங்க இருக்கிறான், அவனுக்கு தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. சிறை கைதியாய் கொஞ்சம் கூட்டம் இருக்குது, அவர்களுக்கு தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. ஹலோ, மாலுமி இருக்கிறான், கேப்டன் இருக்கிறான், ஓனர் இருக்கிறான், மிலிட்டரி கமாண்டர் இருக்கிறான், சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, கைதிகள் அக்யூஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. ஆமென் சொல்லுவோமா? அந்த அந்த கரை என்று சொல்லுகிறது பரலோக ராஜ்யம். அந்த கரை என்று சொல்லுகிறது தேவன் நமக்கு ஏற்படுத்தின தேவனுடைய ராஜ்யம், the kingdom of God. பைபிள்ல வாசிக்கிறோம், கொந்தளிப்பை அமர்த்துகிறீர், அமைதல் உண்டான நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள், நாம் நாடின துறைமுகம் கொண்டு போய் கர்த்தர் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் எப்படியோ பிறந்துட்டோம், எப்படியோ வாழ்ந்துட்டோம், அநேக பிரச்சனைகள் சிக்கி இருக்கிறார்கள். சிலருக்குள் கடன் பிரச்சனை, தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. சிலருக்குள்ள வியாதியின் அகோரம், தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. சிலருக்கு பிள்ளைகளின் பிரச்சனை, தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. சிலருக்கு தேவையற்ற கேஸ், தேவையற்ற பிரச்சனைகள், இனி தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை ஏற்று போய் குழம்பி கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அந்த சமுதாயத்தில் தான் ஊழியக்காரனாய் ஏற்படுத்தினார். அந்த அந்த சமுதாயத்திற்காக தான் அவர்களை கரை கொண்டு போய் சேர்ப்ப தேவனை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டம் நம்பிக்கையற்று போய் கிடக்குது. அம்மா, கப்பல் மாலுமினா அவன் நல்ல நல்ல திறமை உள்ளவன், கப்பல் கேப்டன் அவன் நல்ல அறிவுள்ளவன், சோல்ஜர்ஸ்னா அவன் நல்ல எலிஜிபிள், அவன் நல்ல தகுதியானவன். அவன் கப்பல் ஓனர்னா நல்ல வெல்த், அவனுக்கு நிறைய பணம் இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குள்ள என்ன, படித்தவனுக்குள்ளும் பணக்காரனுக்குள்ளும் ஏழைகளுக்குள்ளும் அதிகாரிகளுக்குள்ளும் ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான், என்னை தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். என்னை கவனிங்க, ஜஸ்ட் லிசன் டு மீ. நீங்க அதை சிந்திங்க. ஊழியரோ விசுவாசியோ ஊழியக்காரிகளோ நீங்க எல்லாருமே சிந்திக்கணும். என் இருதயத்தில் பாரப்படுத்துறத ஓப்பனா பேசுறேன். அந்த 275 + 1 பவுல் அங்க இருக்கிறார். நான் கேட்கிற கேள்வி என்ன, 276 பேரில் ஒன்றா, 275 பேருக்காக ஒன்றா, அல்லது 276 பேரில் ஒருவனா, அல்லது 275 பேருக்காக ஒருவனா? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். 276 பேரில் ஒருவன் அல்ல. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற 276 பேரில் ஒருவன் அல்ல. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற 275 பேருக்காக ஒருவன். பிரச்சனைக்குரிய அந்த நபரில் நீங்கள் ஒருவர் அல்ல, அந்த பிரச்சனைக்குரிய நபருக்காக நீங்கள். எத்தனை பேர் விளங்குனீங்க? ஆமென் சொல்லுங்க. அம்மா, தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கையற்று
முடங்கி கிடக்கிற உயிர் பயத்தோடு கூட எதிர்காலம் இல்லை என்று முடங்கி கிடக்கிற அவர்களில் ஒருவன் அல்ல, அவர்களுக்காக ஒருவன் நான். எத்தனை பேர் விளங்கிச்சுமா? கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பதான் ஜெபம் பண்ணுவீங்க. இந்த அறிவு வந்தா தான் கொடுப்பீங்க. இந்த அறிவு வந்தா தான் மிஷனரியா போவீங்க. அல்லாட்ட என்ன சொன்னாலும் செய்ய மாட்டீங்க. அவர்களில் ஒருவன் அல்ல நான், பாவத்தோடு வாழ்கிற அவர்களில் ஒருவன் அல்ல, அவருக்காக ஒருவன். சிற்றின்பத்தில் சிக்கி தவிக்கிற அவர்களில் ஒருவன் அல்ல, அவர்களுக்காக ஒருவன் நான். அவர்களில் ஒருவன் அல்ல, அவர்களுக்காக ஒருவன் நான். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப நான் கெட்ட வார்த்தையை சொல்ல சொன்னேன். அவர்களில் ஒருவன் அல்ல, அவருக்காக, அவருக்காக நான் சொல்லுங்க. அவர்களில் ஒருவன் அல்ல, அவருக்காக ஒருவன் நான். ஆமென். ஜெபிக்காத அவர்களில் ஒருவன் அல்ல, ஜெபிக்காத அவர்களுக்காக ஒருவன் நான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உதவியற்ற அவர்களில் ஒருவன் அல்ல, உதவியற்ற அவர்களுக்கு உதவி செய்கிற ஒருவன் நான். நம்பிக்கையற்ற அவர்களில் ஒருவன் அல்ல, நம்பிக்கையற்ற அவர்களுக்காக ஒருவன் நான். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ஊழியம், இதுதான் மிஷனரி. இப்படி பாரம் வந்துச்சு நீங்க ஜெபம் பண்ணிடுவீங்க. இப்படி பாரம் வந்துச்சுன்னா நீங்க ஊழியக்காரியா எழும்பிடுவீங்க, நீங்க ஊழியக்காரனா எழும்பிடுவீங்க. அல்லேலூயா. நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அந்த பிரச்சனை உண்டு, பவுலுக்கு அந்த போராட்டம் உண்டு, பவுலுக்கு அந்த பிரச்சனை உண்டு. அவரும் சுனாமியை பார்க்கிறாரு. அவரும் 14 நாள் சூரியன் சந்திரனை காணல, அவரும் சாப்பிடல கொஞ்ச நாளா. ஆனா அவர்களில் ஒருவன் அல்ல. அவருக்குள்ள நம்பிக்கை இருந்தது, அவருக்குள்ள தைரியம் இருந்தது, அவருக்குள்ள விசுவாசம் இருந்தது, அவருக்குள்ள தேவ தரிசனம் இருந்தது, அவருக்குள் தேவனுடைய வல்லமை இருந்தது. தனக்காக வாழல, ஒரு கூட்டத்தை காப்பாற்றணும், ஒரு கூட்டத்தை தைரியப்படுத்தணும், ஒரு கூட்டத்தை உற்சாகப்படுத்தணும். அதுக்காகத்தான் தேவனை அழைத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நம்மை குறித்து ஒரு சரியான தரிசனம் உண்டாகட்டும், நம்மை குறித்து சரியான அறிவு உண்டாகட்டும், நம்மை குறித்து ஒரு சரியான வெளிப்பாடு உண்டாகட்டும், நம்மை குறித்து ஒரு சரியான தேவ திட்டம் நமக்கு வெளிப்படட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவரும் உயிருக்கு தான் போராடிட்டு இருக்கிறார். ஆனா இவர் உயிரை பத்தி பெருசுபடுத்தல, தான் வாழ்க்கையை பத்தி பெருசுபடுத்தல, தான் காரியத்தை பத்தி பெருசுபடுத்தல. ஹல்லேலூயா. இவருக்கு என்ன தெரியுமா? எல்லாரையும் ஒரு தப்பி பிழைச்சு கரை சேர்ந்து கொண்டு போயிடணும். ஹல்லேலூயா. പഴയ പാട്ടിലുണ്ടല്ല, എൻ്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണോ, അക്കരയാമൻ്റെ ശാശ്വത നാട്, അവിടെ എനിക്കൊരു ഭവനമുണ്ട്, അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓഴങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട, കാറ്റയും കടലയും നേന്തിർപ്പാൻ കളിയുള്ളോൻ പടകിലുണ്ടേ. இவருக்கும் உயிர் போராட்டம் தான், இவருக்கும் பிரச்சனை தான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் யார் தெரியுமா? இவங்களை தைரியப்படுத்துறவன். நான் யார் தெரியுமா? இவங்களை உற்சாகப்படுத்துறவன். நான் யார் தெரியுமா? இவங்களை சாப்பிட வைக்கிறவன். நான் யார் தெரியுமா? இவர்களுக்குள் தரிசனத்தை உருவாக்குகிறவன். ஹல்லேலூயா. இந்த டைட்டானிக் கப்பல் 100 வருஷத்துக்கு முந்தி பெரிய ஆடம்பர கப்பல் கடல்ல முங்கிச்சு. இது தெரியல, கேள்விப்பட்டேன், நான் பார்த்ததில்ல. ஒரு ஆங்கில சினிமாவா கூட எடுத்திருந்தாங்க டைட்டானிக் அப்படின்னு. ஆனா அதுல நடந்த உண்மை சம்பவம் என்ன தெரியுமா? அதுல ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர், அவர் அந்த கப்பலில் பயணமானார். அவர் ரிட்டையர்ட் ஆன ஒரு சீனியர் பாஸ்டர். ஒரு பெரிய பனிப்பாறை சொல்றான், மாலுமி சொல்றான், ஒரு பெரிய பனிப்பாறை தெரியுது. கேப்டன் சொன்னா, நான் கடவுளே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, போ, இது பெரிய கப்பல், த வேர்ல்ட் பிக் ஷிப், போ அப்படின்னா. மோதிச்சு, பனிப்பாறையில் மோதி கொஞ்ச நேரத்தில் சேஃப்டி போட்டு கூட இல்லை, கடவுளே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னானா, நொறுங்கி சுக்குநேரம் நொறுங்கி போச்சு. குளிர் காலங்கள், பயங்கர குளிர் நேரம், அங்கங்க மோதிச்சு உடைஞ்சி சிலர் முங்கி செத்து போனாங்க, சிலருக்கு பலக துண்டு கிடைச்சது, சிலர் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் இந்த சீனியர் பாஸ்டர், அவருக்கு ஒரு பலக துண்டு கிடைச்சது. அவர் அந்த பலக துண்டுல தொங்கிக்கிட்டே இருக்கிறார். ஒரு பையன், வாலிப பையன், அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அவனுக்கு பிடிக்கிறது ஒரு உடைஞ்ச பலகை கூட கிடைக்கல, அவன் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்டாரான், நீ இன்னைக்கு செத்து போனேன்னா நித்தியத்தில் இருப்பேங்கிற நம்பிக்கை உண்டா? உயிருக்கு போராடுற நேரத்தில் அவர் சுவிசேஷம் சொல்றார். நடந்த சம்பவமா? அவர் சொன்னா, ஐ டோன்ட் நோ ஐடியா, ஐ டோன்ட் நோ,
எனக்கு நித்திய ஜீவனை பற்றி தெரியாது. சொன்னார், இந்த உலகத்தில் நீனும் சாக போகிறோம், நானும் சாக போகிறோம், இது கொஞ்ச நாள் வாழ்க்கை. நித்திய ஜீவனண்டா பரலோக ராஜ்யம். அதற்காகத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். மனுஷனுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார். மனுஷனுடைய பாவத்துக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உனக்காக எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். இயேசுவை ரட்சகராய், இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டால் முடிவு உனக்கு நித்திய ஜீவன். ஃபுல் காஸ்பல் அவனுக்கு அறிவிக்கிறார். பூரண சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவிக்கிறார். ஒரு பெரிய அலை வந்து அவனை பிரித்தது, 2 பேரை பிரிச்சிச்சு. மறுபடியும் இந்த பரிசுத்தவான் ஜெபித்திருக்கலாம், மறுபடியும் இந்த பரிசுத்தவான் ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரே அவனை கூட்டிட்டு வாங்கப்போ, அவனை மறுபடியும் அவனுக்குள்ள சத்தியத்தை சொல்லுறவங்க ஜெபித்தாரான்னு தெரியாது. அடுத்த அலை தூக்கி அவர் பக்கத்தில் போட்டுச்சு. அவன்கிட்ட கேட்டாரு, உன் பாவத்தை அறிக்கையிடு, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும். சொல்ல 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 அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது, எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னா, ஐயா நீங்க சொன்னது போல சொன்னேன், என் பாவத்தை அறிக்கையிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இப்போ நான் செத்து போனாலும் பயப்படலை, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதுக்கு என்ன ஒன்று வெளியே போயிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், ரொம்ப தைரியமா இருக்கிறேன். இப்போ செத்து போனாலும் இயேசுவோடு கூட இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது. அடுத்த நிமிஷம் நடந்தது என்ன தெரியுமா? அந்த பரிசுத்தவான், தம்பி எனக்கு 9 வயசு ஆச்சு, 80 வயசுக்கு மேலே ஆச்சுப்பா, நிறைய நல்லா வாழ்ந்துட்டேன், பரவாயில்ல, உனக்கு சின்ன வயசு, உனக்கு எதிர்காலம் இருக்கு, எப்படி உன்னை காப்பாற்ற ஆட்கள் வருவாங்க, இயேசுவுக்காக வாழ்ந்துருன்னு தன் கையில் இருந்த நம்பிக்கைக்குரிய பலகையை தூக்கி அவன்கிட்ட போட்டுட்டு அவன் கண்ணுக்கு முன்னால முங்கி செத்து போனார். என்ன சாதிச்சிருக்கோம் ஏசுநாதருக்காக? ஏசுநாதருக்கு என்னமா சாதிச்சிருக்கோம்? பிரதர் என்ன சாதிச்சிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் மட்டும் அபிஷேகம் மட்டும் ஒரு குரங்கு கையில் ஒரு பொம்மை இருந்துச்சு, ஒரு கொட்டும் 2 ஸ்டிக் இருந்துச்சு, ஒரு 10 கீ கொடுத்தா டுடு அடிச்சுட்டு இப்படி நிற்கும். பந்தகாசுக்காரங்கிட்ட கேட்டா என்ன செஞ்சிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்க ஞானஸ்நானம் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்க ஞானஸ்நானம் பட்டிருக்கேன், டூக் இப்படி இங்க நிற்கு. 3 தவிர ஒன்றும் சொல்ல தெரியாது. அன்னைக்கு பேசுற 4 பாசம் கிரு இந்த கிருகிற பத்தி வெளியே வரல. இன்னும் சிலக்கு பிரிங்க, என்ன குடும்பத்தை பிரிய சபையை பிரியான்னு தெரியல, இந்த பிரிய விட்டு வெளியே வரல. என்ன சாதிச்சிருக்கேன் இயேசுவுக்காக? மிஷனரிகள் ஜெபிக்கும் போது கண்ணில் கண்ணீர் வந்ததா? பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும், பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் சேர்க்கப்படாது, கோயம்புத்தூர்ல பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும், மோளையும் மெட்ராஸில் கொண்டு போய் சேர்க்கணும். ஏசுநாதருக்கு என்னமா சாதிச்ச நீ? இந்த மிஷனரி முகாம் சூரியமாய் போகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். நான் வெறும் பிரசங்கத்தை பண்ண விரும்பல. ஐம் சாரி. நீ கொடுக்காத பட்சத்தில், நீ ஜெபிக்காத பட்சத்தில், உன் தலைமுறைகளை மிஷனரியா ஏற்படாத பட்சத்தில் நியாய தீர்ப்புக்கு நீ கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். கேட்கிற பிரசங்கமும் கேட்கிற அறிவிப்புகளை வீணாய் போனால் ஊழியக்காரரோ ஊழியக்காரியோ விசுவாசியோ நீ நியாய தீர்ப்புக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாட்கள் வருகிறது. நான் காரில் வரும்போது ஒரு செய்தியை பார்த்துட்டு வந்தேன். சில நாட்களுக்கு முந்தி நடந்த சம்பவம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரேத் ஒரு நல்ல ஊர். நாசரேத் இட்ஸ் வண்டர்ஃபுல், நல்ல ஊர், அருமையான ஒரு ஊர். அங்கே ஒரு நல்ல ஒரு சிஎஸ்ஐ சர்ச், ஒரு பெரிய சிஎஸ்ஐ சர்ச். இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஊர், அது வித்தியாசமான சர்ச். டெய்லி காலையில் கம்யூனிட்டி சர்வீஸ் நடக்கும், அதுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இங்கே ஒரு கால் விளங்காத ஒரு மனுஷன், கால் பாதி கால் கிடையாது, மரக்கால், கால் ஒரு கால் கிடையாது, வீடு கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, வீடு கிடையாது, எங்கேயோ படுக்கிறார், எங்கேயோ இருக்கிறார். ஆனால் கரெக்டாக சண்டே சர்வீஸ்க்கு வருவார், அங்கே பிச்சை எடுப்பார். ஆனால் சர்வீஸுக்கு அவ்வளோத்தையும் கவனிப்பாரான். வரும்போது நான் நடந்த சம்பவத்தை நான் பார்த்துட்டு வந்தேன். எங்கேயோ அவருக்கு நிறைய தர்மம் போடுவாங்க, அவர் படுத்துக்குவார். 15 வருஷமா அந்த சர்ச்சுக்கு வரார். வெளியே இருப்பார், உள்ள கூட ஒரு நாள் கூட உள்ள வந்ததில்லை. வெளியே வருவார், கவனிப்பார், எல்லாம் போயிடுவார். 2 வாரமா இப்போ பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாங்க, பிரதர் ஒரு காரியம் சொன்னாங்க. நார்த் இந்தியாவிலே ஊழியர்களுக்கு 2 வீலர் வாங்கி கொடுத்தோம், 2 வீலர்லாம் உடஞ்சி போச்சு, ரோடு மோசம், நார்த் இந்தியா மோசம், நம்ம ரோடு அதோட மோசம், பாவம் தான். அப்போ இங்கே இந்த லட்சணத்தில் இருக்குன்னா அங்கே இந்த லட்சணத்தில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிடுங்க. நானும் நார்த் இந்தியா பாரம் உள்ளவன், அடிக்கடி நானும் நார்த்துக்கு போகிறேன். ரொம்ப மோசம், ரோடே கிடையாது. 2 வீலர் வாங்கி கொடுக்கணும்னு பேசினாங்க. எத்தனை பேர் காதில் விழுந்துச்சா தெரியல. கார் வச்சுக்கிற விசுவாசி ஒரு 2 வீலர் வாங்கி கொடுக்கலன்னா நீ வச்சிருக்க கார் தான் உனக்கு நியாய தீர்ப்பு, ஜாக்கிரதை. நல்ல அந்த காரில் இந்த காரில் ஓட்டிட்டு அழகா போகிற விசுவாசி
உனக்கு 15 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு 25 லட்சத்துக்கு கார் வாங்க முடியுமானா இன்னைக்கு அறிவிப்பை கேட்டு ஒரு 2 வீலருக்கு நீ பைசா கொடுக்கலனா நீ வச்சிருக்கிற கார் உன்னை நியாயத்திற்குள்ள நியாயத்திற்கும். Be carefully. கேட்டுட்டு இப்படி பேரக்கூடாதுங்க. It's not a formality. இன்னைக்கு நான் ஃபார்மாலிட்டியை பிரசங்கம் பண்ண நான் விரும்பல, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன். சர்வீஸ் முடிச்ச உடனே 2வது வாரம் ஏதோ ஒரு மிஷினரி ஸ்தாபனத்துக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க, 2 வீலர் வாங்கி கொடுக்கணும் அறிவிப்பு கொடுக்குறாங்க. சர்ச்சு முடிஞ்ச உடனே 15 வருஷம் உள்ள வராத அந்த பிச்சைக்காரன் அந்த பெக்கர் உள்ள வர்றார். ஐயா ரெவரண்ட நான் பார்க்க விரும்புகிறேன். உடனே ரெவரண்ட்டை கூப்பிட்டு போய் விட்டாங்க. ஐயா கண்ணீரோட சொன்னார், ஐயா 2 வாரமாக நான் சர்வீஸில் கவனிச்சுட்டே இருந்தேன், வட இந்தியாவில் நீங்கள் மிஷினரிகளுக்கு நீங்கள் வாகனம் வாங்கி கொடுக்கறத பற்றி பேசுனீங்க. ஐயா என்னை தப்பாக நினச்சிடாங்க, ஒரு சின்ன காணிக்கை இருக்குது, இதில் நீங்கள் மிஷினரிகளுக்கு பைக் வாங்கி கொடுங்க. அவர் சொன்னார், வேண்டாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க இல்லையா, நான் கர்த்தருக்காக கொடுக்க விரும்புகிறேன், கண்டிப்பாக அந்த காரியம் செய்கிறேன். காணிக்கை தட்டி எழுதினாங்க. ரொம்ப நாளாகாலமாக 1-2 வாரம் தாச்சு. காணிக்கை தட்டி எழுதினாங்க. எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? அதிர்ந்துட்டாங்க திருச்சபை மக்கள். 1,07,746 ரூபா இருந்துச்சு. கால் கிடையாது. அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, எங்கே தங்குறீங்க? அது எங்கேயாவது தங்குவேன். உங்களுக்கு வீடு இருக்கா? கிடையாது. அவர் சொன்னார், ஆண்டவர் கொடுக்க பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் வாழ்கிறதே அவர் போட்ட பிச்சை தானே, அவர் இல்லாமல் நான் வாழ முடியாதுல்ல. எனக்கு ஆகாரம் அவர் தானே தராரு, என் தேவைகள் அவர் தானே சந்திக்காரு, கொடுக்கறத நான் பாக்கியமாக கருதுறேன், நானும் செய்யணும். இது ஆண்டவருக்காக மனப்பூர்வமாக செஞ்சுருக்கேன். ஒரு கால் கிடையாது, படுக்க வீடு கிடையாது, தங்க வீடு கிடையாது. பகல் நேரங்களில் போய் பிச்சை எடுக்கிறார் சாப்பாட்டுக்காக. ஒரு ஆலயத்தில் வர்ற மக்கள் போட மாட்டாங்களா? 15 வருஷம் சேர்த்து வச்சார், தன்னுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்ச 1,07,748 ரூபா நினைக்கிறேன், அத்தனையும் மிஷனரிக்காய் கொடுத்தார். என்ன சாதிச்சிருக்கோம் நம்ம 1,00,000 கிலோமீட்டர் ஓடுறதுக்குள்ள இனி இனோவா இதை வச்சு ஓட்ட முடியாது, இனி ஒரு ஆடி வாங்கிடுவோமா, அம்மாவாசை வாங்கிடுவோமா, மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கிடும். நல்லதுங்க, நல்லா வாங்குங்க, விசுவாசிகள் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் கேட்ட அறிவிப்பை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. எவனோ கொடுப்பான்னு நினைக்க கூடாது. இந்த மிஷனரி முகாமுக்கு வந்து நீங்க கொடுக்கணும். இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய இருதயத்தில் அப்படி பாரம் வர வேண்டும். என்ன அமைதியாயிற்று? ஹலோ ஹலோ, மிஷனரி முகாம்னா முகாமா இருக்கணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் வாழ்க்கையை நான் சொல்ல விரும்பல, என் வாழ்க்கையை நான் அனுபவப்படுத்தாம, என் சபையை அனுபவப்படுத்தாம நான் கூட பேசல. சின்ன சபையில் நானும் 4 மிஷனரி தாங்கிட்டு இருக்கிறேன். ஒரே சபையில் மட்டும் இந்த மாதத்திலிருந்து இன்னொரு மிஷனரி தாங்க நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மிஷனரிக்காக ஜெபிக்கிறேன், மிஷனரிக்காக கொடுக்கிறேன். அதனால நான் தைரியமாயினால பேச முடியும். வாழ்க்கை வெத்து வாழ்க்கையாய் போய்விடக்கூடாது. நம்ம குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கோம். என் பிள்ளைகளை இப்படி படிக்க வைப்பேன், என் பிள்ளைகளுக்கு இப்படி செய்வேன். நல்லது நல்லது நல்லது. நம்ம என்ன சாதிச்சிருக்கோம்? நம்ம என்ன செய்திருக்கோம்? ஒரு கூட்டம் நம்பிக்கை இல்லாம கிடக்குது. அக்கறை போமா நம்பிக்கை இல்லை, பிழைப்பமாங்கிற நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்து கொடுத்த நம்பிக்கை இல்லை, தப்பி பிழைப்பம் என்கிற நம்பிக்கையற்ற கூட்டம் இருக்கு. நான் யார் தெரியுமா? அந்த கூட்டத்துக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவன். என் பணம் அந்த கூட்டத்துக்கு நம்பிக்கை ஊட்டலாம். ஆண்டவர் எனக்கு தந்த பலன் அந்த கூட்டத்துக்கு நம்பிக்கை ஊட்டலாம். ஆண்டவர் எனக்கு தந்த கிருபை அந்த கூட்டத்துக்கு நம்பிக்கை ஊட்டலாம். என் வாயிலிருந்து வர்ற கிருபை பொருந்தின வார்த்தைகள், பாஸ்டர் சொல்லி அமர்ந்தாங்க தெரியுமா, கிருபை பொருந்தின வார்த்தைகள் வரட்டும். அந்த கிருபை பொருந்தின வார்த்தைகள் சில நேரம் நம்பிக்கை ஊட்டலாம். ஏன் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிட்டு? லிசன் டு மீ, உங்களுக்குள்ள கொண்டு போக விரும்புறேன். அவங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாம போயிட்டு அப்படிங்கறத கவனிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவங்க தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்று போயிட்டுனா, அந்த பவுலுடைய பிரயாணத்தில் 4 காற்று நேரம் வந்துச்சு. 4 காற்று வீசுச்சு. 4 பயங்கரமான ஒரு காற்று வந்து வீசினது. சொல்ல நேரம் இல்லாத ஃபாஸ்டா கடந்து போகிறேன். 4 காற்று அவங்கள சந்தித்தது. தோத்திர பொதுவா பைபிள்ல ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கப்பல் எங்க இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனை. நோவா கப்பல் அங்க பிரச்சனை. அது கீழே இருந்த கப்பல் நேர போய் எத்தனையோ 1000 அடி உயரமான அந்த மலைக்கு மேல போய் நினைச்சு கப்பல்ல பிரச்சனை. யோனா கப்பல்ல போறாரு, மிஷனரி தலைவர் ஊரோட்டு ஓடுறாரு, இந்த ஊழியமே வேண்டாப்பா, இடத்த காலி பண்ணா போதும், அங்க எவன்கிட்ட போய் சொல்ல. நல்ல கவனிக்குமா, அந்த கப்பல்ல பிரச்சனை. அந்த கப்பல்லையும் சரக்கெல்லாம் தூக்கி கீழே போட்டாங்க. யோனா போன கப்பல்ல பிரச்சனை. சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, ஏசுநாதரோடு சீசர்கள் போறாங்க, அந்த கப்பலையும் பிரச்சனை, கொந்தளிப்பு. ஒரு நாள் இயேசு இல்லாம போறாங்க, அங்கேயும் பிரச்சனை. ஒரு நாள் இயேசுவை விட்டுட்டு போறாங்க, அன்னைக்கும் பிரச்சனை.
பின்மாறி போய் நான் மீன் பிடிக்க போறேன் வாங்கன்னு போறாங்க, ஒன்றும் கிடைக்காம திருப்பி வராங்க, அன்னைக்கும் பிரச்சனை. ஆக மொத்தம் பைபிள்ல எங்கெல்லாம் கப்பல்னு போட்டிருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கையில பிரச்சனை. சில பிரச்சனை வெளியே தெரியும், சில பிரச்சனை வெளியே தெரியாது. இதான் உண்மை. சில பிரச்சனையை காட்டிக்கிட விரும்புறாங்க, சில பிரச்சனையை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. பைபிள்ல பெரிய கப்பலுக்கும் பிரச்சனை, சின்ன கப்பலுக்கும் பிரச்சனை. எல்லாமே காத்துல அடிபட்டது. சிலது ஏமாற்றம் உள்ள கப்பலா இருந்தது, சிலது தோல்வி உள்ள கப்பலா இருந்தது. உயிருக்கே போராடி கொண்டிருந்தார்கள். இதுதான் இன்னைக்கு நிலைமை. இந்த காற்று என்பது பெரிய பிரச்சனை. யோபு வீட்டில் ஒரு பெரிய காத்து அடிச்சது, பிள்ளைகளை எவ்வளவு செத்து போச்சு. இந்த காற்றுனால திடீர்னு எதிர்பாரா விதமாய் பிசாசு உண்டாக்குற சோதனைகள், பிசாசு உண்டாக்குற சூழ்ச்சிகள், பிசாசின் தந்திரங்கள், இவைகள் தான் சில நேரம் நம்மை தாக்கி விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன காற்று பாருங்க, முதல்ல 27:4 பாருங்க. எதிர்காற்று வாசிங்க. அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்பிரதுவின் ஒதுக்கிலே ஓடினோம். என்ன காற்று சொல்லுங்க? எதிர்காற்று. கமான் சொல்லுங்க, என்ன காற்று? எதிர்காற்று. முன்னேற திட்டத்துக்கு விரோதமான எதிர்காற்று. எல்லாம் எதிராக மாறுது. சிலருக்கு பிள்ளைகள் எதிராக மாறுவாங்க, சிலருக்கு புருஷன் எதிராக மாறுவான், சிலருக்கு மனைவி எதிராக மாறுவாங்க, சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிராக மாறுவாங்க, சிலருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எதிராக மாறும். எதிர்காற்று வந்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு முன்னேற்றம் இல்லை, இனி என்னால முன்னேற முடியும், எல்லாமே எதிராக மாறிடுச்சு. அதான் ஒரு தேவ மனுஷன் பாடினார், சூழ்நிலைமை எல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் எல்லாம். அல்லேலூயா. உனக்கு எதிராக மாறிட்டாங்களா? எல்லாமே எதிராக மாறிடுச்சு. எதிர்காற்று. நீங்க மத்தேயு அந்த 14:24 வாசிங்க. மத்தேயு சாப்டர் 14 verse. அதற்குள்ளாக படகு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து. இவங்க அந்த பக்கம் போக புறப்படுறாங்க, அக்கறைக்கு போக புறப்படுகிறார்கள். கலிலேயா, கெனசரேத், திபேரியா இதெல்லாம் ஊர் பட்டணங்கள். நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன், அந்த தேசத்துக்கு போயிருக்கிறேன், அந்த கடல்ல பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். கலிலேயா கடல்ல நான் படகுல 1 மணி நேரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கண்ணால பார்த்தேன். அந்த பக்கத்தில் பார்த்தா தெரியும், ஒரு 70 கிலோமீட்டர் சுற்றளவு அந்த கடல். கலிலேயா கடல் என்பது ஒரு நல்ல தண்ணி கடல். சேம் லைக் டேம், ஒரு பெரிய டேம்னு சொல்லலாம். ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும், 70 கிலோமீட்டர் சுற்றி அதுக்கு பெரிய ஒரு ரோடு போட்டு வச்சிருக்காங்க. ஆண்டவர் தங்கி இருக்கிறார், அவளை போக சொல்லுகிறார். எதிர்காற்றா இருந்தபடினால அக்கறை போகாமல் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். இயேசு வராம கொந்தளிப்பு அமராது. இயேசு வராம அக்கறைக்கு போக முடியாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் சீசர்கள் தான், அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தான், அவர்கள் ஊழியர்கள் தான், அவர்கள் உலகத்தை விட்டவர்கள் தான், அவர்கள் ஒருவர் அன்பா இருக்கிறவர்கள் தான். ஆனா அவர்களுக்கே அந்த பிரயாணத்தில் எதிர்காற்று மாறி அமைதல் உண்டாகி அக்கறை போய் சேர இயேசு தேவைப்பட்டார். ஏன் அவர்களுக்கு நம்பிக்கை அற்று போயிட்டு? இயேசு இல்லை அந்த இடத்துல, இயேசு பிரசன்னமாகவில்லை. எதிர்காற்ற திறமையில சமாளிக்க முடியாது, எதிர்ப்புகளை அறிவுல சமாளிக்க முடியாது, எதிர்ப்புகளை அனுபவத்தில் சமாளிக்க முடியாது, எதிர்ப்புகளை நல்ல படிப்புல சமாளிக்க முடியாது. எதிர்ப்புகள் மாற இயேசு தேவை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஜீசஸ். இயேசு தேவை. அம்மா நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? இயேசுவை கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசுவை கொடுக்கணும். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. எதிர்ப்பு காற்று. இரண்டாவது காற்றை பாருங்க. அப்போஸ்தலர் 27:7 27 verse 7. ஏன் அவங்களுக்கு நம்பிக்கை அற்று போயிட்டு இனி தம்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை ஏன் இல்ல? காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று. இது இரண்டாவது தடுக்கிற காற்று. ஏன் உங்களுக்கு நம்பிக்கை அற்று போயிட்டு? ஏன் தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லை? தடுக்கிற காற்று அவங்களை தடுத்து நிறுத்துகிறது. சில நாளா எப்படி போனாங்க வாசிங்கம்மா. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று. வேகம் குறைந்து விட்டது. முன்னால மாதிரி ஸ்பீடா இல்ல. வருமானம் குறைஞ்சிரும், நல்ல கவனி, ஆசீர்வாதம் குறைஞ்சிரும், ஸ்பீடு குறைஞ்சிரும், நினைச்சது நடக்காது. சில காரியங்கள் தாமதமாகும், திருமண வாழ்க்கை தாமதமாகும்,
சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது காரணம் காற்று தடுத்து நிறுத்துகிறது. நிறைய பேர் 30 வயசாகி பிள்ளை கல்யாணம் ஆகலாமா? காரணம் ஏசுநாதர் இல்லை. கட்டி போட்ட பவுண்டேஷன் 20 வருஷமா இருக்கு, பணம் இருக்கு, கட்ட முடியல, தடுக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலைமை அவளை தடுக்குது. சிலரை மாந்திரிக சக்திகள் தடுக்கிறது, சிலரை பில்லி சுனிகள் தடுக்கிறது. அவர்கள் இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தடுத்து நிறுத்தப்படுகிற ஒரு காற்று. அதனால அவங்களுக்கு நம்பிக்கை அற்று போயிட்டு, இனி தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. ஏன் தெரியுமா? ஸ்லோ ஆயிடுச்சு, எங்க பிரயாணம் ஸ்லோ ஆயிடுச்சு, ரொம்ப டட் ஸ்லோ. இது தடுக்கிற ஒரு சூழ்நிலைமை. அல்லேலூயா. ஏதோ ஒன்று தடுக்குது பிரதர், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, கையில வந்த மாதிரி இருக்கு, கட்ட முடியல. நிறைய மாப்பிள்ளை வருது, கல்யாணம் ஆக மாட்டேக்கு, எல்லாத்துலையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறேன், வேலை கிடைக்க மாட்டேக்கு. ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்துது, தடுத்து நிறுத்துது. பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் பாவம் செஞ்சிடறேன். ஏதோ ஒன்று தடை செய்கிறது. இந்த தடை பண்ணுகிற ஒரு காற்று. மூணாவது ஒரு காற்று, இது சிந்திக்க வேண்டிய ஒரு காற்று. அப்போஸ்தலர் 27:14. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூதா கிலேத்தோன் என் கடுங்காற்று அதில் மோதிற்று. அந்நிய பாஷை பேசுன மாதிரி இருக்க, கரெக்டா வாசிங்களேன். யூரா கிலேத்தோன் என்னும் கடுங்காற்று. சரி பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென். என்ன கடுமையான காற்று. வாசிங்கம்மா. அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடி காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இப்ப எந்த போக்கிலே போச்சு? இது எல்லாரும் சிந்திக்கணும். எந்த போக்கிலே போச்சு? வாத்திருந்தா நல்லா சொல்லுங்க. இப்ப போறது ரோமுக்கு, போறது அங்க. இப்ப காற்று எங்க அடிக்க அந்த போக்கில போகுது. இப்ப நிறைய காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆராதனை போர்வையில ஆர்ப்பாட்டம், அந்த காத்துல கொஞ்சம் கூட்டம் அடிச்சுட்டு போகுது. கொஞ்சம் கூட்டம் செழிப்பு அந்த காத்துல கொஞ்சம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் கிருப ஹைப்பர் கிரேஸ், ஆஹா, அந்த காத்துல கொஞ்சம் அடிச்சு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வசனம் இருக்கா பாஸ்டர்? இருக்கு, எடுத்து வாசிங்க. எபேசியர் 4:14 சூப்பரா பவுலை கொண்டு கத்துறது. எபேசியன் சாப்டர் 4:14 அழகா எழுதுறாரு பாருங்க. வாசிங்க, தெளிவா வாசிங்க. நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே கள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகளா இராமல் அன்புடனே சத்தியத்தை. கள்ள போதகமாகிய காற்று, அலைகளில் அலைப்படுறோம். பரிசுத்தவான்கள் என்ன போதிச்சாங்க தெரியாது, பரிசுத்தவான்கள் போதிச்ச வேறுபாடு தெரியாது, பரிசுத்தவான்கள் போதிச்ச நகை நட்டு போல்டு ஸ்க்ரூவை கலத்து தெரியாது. எவனாவது சொல்லிட்டோம்னா அந்த காத்துல ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஏமா பழைய பரிசுத்தவான்களை பைத்தியக்காரங்களா? வேறுபாடு விசுத்தியம் போஷித்தவர்கள்லாம் லூசா? ஏன் அவங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? நவீனமே எவனா பேசிட்டோம்னா போதும், கொஞ்சம் நல்லா படிச்சு கொஞ்சம் திறமையா இருந்து மிடுக்க எவனா பேசிட்டோம்னா போதும், இந்த கள்ள தந்திரத்துல இந்த காத்து கொஞ்சம் வேற இங்க மாற அடிச்சுட்டு போகுது. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? எனக்கு நவீன காலத்தில் வர்ற 1-2 பாட்டும் பிடிக்கல, 1-2 பிரசங்கம் பிடிக்கல, வசனம் நல்லா பிடிக்குது. பழைய காலத்தில் ஒன்றும் அறியாம கள்ளங்கப்பட இல்லாமல் பேசுனாங்க பாரு பரிசுத்தவான்கள், அவங்களுக்காக நான் தலை வணங்குறேன், கை கூப்புறேன். பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரை தோத்திரம் பண்றேன். வருகையோ மரணம் அது வரைக்கும் இப்படித்தான் நான் வாழ ஆண்டவரை என் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிறேன். அதனால ஏளனங்கள் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல. இந்த காற்று எப்படி காட்டு தெரியுமா? இது ஏன் தப்பி பிழைப்பங்க நம்பிக்கை இல்லை தெரியுமா? ஒருத்தன் டான்ஸ் ஆடுங்க, ஒருத்தன் விசில் அடிங்க, ஒருத்தன் கர்ச்சிப்பு சுத்துங்கிறான், ஒருத்தன் குதிங்க, ஒருத்தன் சாடுங்க. ஆஹா, பரலோகத்தை பேச ஆள் இல்லை, நரகத்தை பேச ஆள் இல்லை, நியாய தீர்ப்பை பத்தி பேச ஆள் இல்லை, 1000 அரசாட்சியை பத்தி பேச ஆள் இல்லை, நித்தியத்தை பத்தி பேச ஆள் இல்லை. எல்லாம் தருகிறார் இப்ப தர்பார் பண்ண ஆரம்பிச்சிட்டு கூட்டம். ஏசுநாதர் வருகிறார்னு பேசின கூட்டம் போய் இப்ப எங்க பார்த்தாலும் நாயத்தாரார், பண்ணியத்தாரார், குதிரையத்தாரார், எருமையத்தாரார், தருகிறார்னு தர்பார் பண்ணி இந்த கள்ள போதகம் அவங்க காத்திலே இப்ப அடிச்சுட்டு போகுது. கொஞ்சம் வேற எத்தனை இருக்கு விளங்குது? உனக்கு குழப்பம் இல்ல, சும்மா இருக்கீல்ல? கேட்டேன், கேட்டியாளா? கொஞ்சம் திறமை உள்ளவங்க பாடிட்டா போதும், கொஞ்சம் மீச மட்டும் இல்லாம தாடி மட்டும் பார்த்துட்டா போதும், பின்ன அவனுக்கு பின்னால இந்த காத்துக்கு பின்னால கொஞ்சம் கூட்டம். தலையிலக்க என்ன கிடைச்சதோ தெரியாது, என்ன கிடைச்சதோ கிடைக்கல தெரியாது, முடினாலும் உள்ளம் பண்ணி மாதிரி மேல கொஞ்சம் இருந்துட்டா போதும், இந்த பயலுக்கு பின்னால கொஞ்சம் கூட்டம். திருப்பி வாசி சகோதரி, அந்த வசனத்தை திருப்பி வாசி பாப்ப மைக்கில். நாம் இனி குழந்தைகளா இராமல். குழந்தைகள் அல்ல,
மனுஷனுடைய சூதும் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய என்ன போதகம்? தந்திரமுள்ள போதகம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக தந்திரமுள்ள போதகம். எத்தனை புரியுது? இதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. அப்ப எதுதான் தப்பு? அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, எதுமா தப்பு? தந்திரமான போதகம். தந்திரமான போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல் அடிபட்டு, அது ஒன்னு ரெண்டு காற்று இல்ல, பலவிதமான காற்றினாலே அடிக்கப்பட்டு அலைகளாயிராமல் அலைகிறவர்கள். புரியுதா? இந்த தந்திரமான பேச்சு, தந்திரமான உபதேசம், இந்த காற்றினாலே அலைபடுகிற அனுபவம். முன்னால போக முடியல, இது காற்று போக்கிலே போகிற அனுபவம். ஆனால் அவனுக்கு தப்பி பிழைப்புங்கிற நம்பிக்கை இல்லை. மனுஷ வார்த்தையில் அவன் அடிபட்டு அலைகிறான். மனுஷனுடைய தவறான வழியில போய் கொண்டிருக்கிறான். அவனை சத்தியத்தை சொல்லி, இதுதான் ரட்சிப்பு, இப்படித்தான் ஞானசானம், இப்படித்தான் அபிஷேகம், இப்படித்தான் வேறுபாடு, இப்படித்தான் உள்ளும் பரமமான பரிசுத்த ஜீவியம். இயேசு வரப்போகிறார். ரகசிய வருகை, பகிரங்க வருகை, ஆயிரவசர சாட்சி, நியாய தீர்ப்பு சரியாய் போதிக்க வேண்டும். அதுக்கு தான் மிஷனரி. ஏன் தெரியுமா? மனுஷன் ஏற்படுத்துற கான்செப்ட், மனுஷன் ஏற்படுத்துற கான்செப்ட் இதெல்லாம் ஒரு தந்திரம். இந்த காத்து அவனை எங்கேயோ அடிச்சுட்டு போகுது. அவனுடைய திட்டம் மாறப்படுகிறது. அவனுடைய ஏன் மாறுது? நான் எங்க இருக்கேனே தெரியல. ஏதோ ஒன்று அடிச்சு காற்று போக்கிலே ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை எதிர்த்து வாழ்ற கூட்டம் அதுதான் கிறிஸ்தவ கூட்டம். சூழ்நிலைமை எதிர்த்து நீச்சல் அடிக்கிற கூட்டம் அதுதான் கிறிஸ்தவ கூட்டம். நேற்று அந்த மூத்த பரிசுத்தவான் ஜெபிக்கும் போது ஒரு காரியம் சொன்னாங்க, நான் கவனிச்சுட்டே இருந்தேன். செத்த மீன் தண்ணி அடிச்சு அப்படி போயிடும், ஆனா ஜீவன் இருக்கிற மீன் அப்படி எதிர்த்து இருக்கும். அந்த வார்த்தை என் இருதயத்தில் பதிந்தது. நமக்குள் கிறிஸ்து ஜீவன். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் ஐஸ்வர்யம் அவனுக்கு ஜீவன் அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்குள் இருப்பாரனால் நான் அடிபட்டு போகிற கள்ள உபதேசத்தினாலே அடிபட்டு போகிறவன் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நியமித்த ஓட்டம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், Hebrew chapter 12 verse 1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். Praise the Lord. இந்த கடுங்காற்று இவங்களை காற்று போக்கிலே கொண்டு போகிறது. திட்டத்தை மாற்றுகிற காற்று, நோக்கத்தை மாற்றுகிற காற்று, எதிர்காலத்தை திசை திருப்புகிற காற்று. ஆமென். 4வது காற்றை பாருங்க, 18ஆம் வசனம். நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால், பெரும் காற்று மழையில் நாங்கள் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். பாருங்க, பெரும் காற்று மழை, பெரும் காற்று மழையில் அடிபட்டதுனால சரக்குகளை என்ன செய்தோம்? ஏமா 30 நாள் 40 நாள் கப்பல்ல பிரயாணமாகணும். சாப்பிடுறதுக்கு வச்சிருக்க சரக்கு இருக்கும், வியாபாரத்துக்கு வச்சிருக்கிறது இருக்கலாம். பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது. எத்தனை பேர் தற்கொலை பண்றாங்க பொருள் நஷ்டத்தினால்? எத்தனை பேர் வியாபார நஷ்டத்தினால் தற்கொலை பண்றாங்க? ஏன்? நம்பிக்கை ஏற்று போயிட்டு தெரியுமா? சாப்பிடுறதா ஒண்ணு இல்லையே, சரக்கை தான் தூக்கி கடல்ல போட்டாச்சே. இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்த வாரம் என்ன சாப்பிடுவேன்? இப்படியே போயிட்டு இருந்தா என் பிள்ளைகள் என்ன சாப்பிடுவாங்க? இப்படியே போயிட்டு இருந்தா என் தலைமுறை என்ன சாப்பிடும்? எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற ஒரு கூட்டம் விளங்கும் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. எதிர்காற்று, தடுத்து நிறுத்துகிற காற்று, கடுமையான ஒரு காற்று, பெருங்காற்று மழை நஷ்டத்தை உண்டாக்குகிறது. நஷ்டத்தை உண்டாக்கும், பிறகு அது கஷ்டமா மாறும். அல்லேலூயா. இந்த காற்று அடிச்ச போது அவங்களுக்கு ஏற்பட்ட 4 காரியம் என்ன தெரியுமா? அந்த காற்று அடிச்ச போது செய்யும் தவறு 27:11 வாசிங்க. 27:11. இந்த காற்று வந்ததுனால அவங்க என்ன 4 தவறு நடந்துச்சு பார்த்தேன், வாசிங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். தவறான ஆலோசனை. இங்க பாருங்க, இந்த பிரச்சனை வந்ததுனால சிலர் எதுல மாட்டிக்கிட்டாங்க? தவறான ஆலோசனை. ஏன் மிஷனரி ஊழியம் தேவை? சிலர் தவறான ஆலோசனை மாட்டிக்கிட்டான். சிலருக்கு மருத்துவ ஆலோசனை தவறா போய் சேருது, சிலருக்கு மந்திரவாதி ஆலோசனை தவறா போய் சேருது, சிலருக்கு சோசியக்காரன் ஆலோசனை தவறா போய் சேருது, சிலருக்கு கள்ள தீர்க்கதரிசி ஆலோசனை தவறா போய் சேருது. அங்க பரிசுத்தவான் இருக்கிறான், அங்க தேவ மனுஷன் இருக்கிறான், அவன் சொல்லதை நம்பல. தவறான ஆலோசனை. அடுத்தால பாருங்க, அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த துறைமுகம்
மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய அவர் யார்? கிரேத்தா தீவார் ஓயாத பொய்யர், பெரு வயிற்று சோம்பேறிகள். இப்ப என்ன நடக்கு தெரியுமா? தவறான வழி நடத்துதல். ஹலோ, இந்த காத்தெல்லாம் என்ன பண்ணுச்சு? ஒரு தவறான ஆலோசனை உண்டாக்குது. இந்த காற்று வந்ததனால் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? தவறான வழி நடத்துதல். அந்த ஜனங்கள் யார் தெரியாது, அந்த தேசம் யார் தெரியாது, அதை போனா நல்லா இருக்குமா தெரியாது. கிரேத்தா தீவில போய் ஒதுங்குகிறார்கள். அவர்கள் ஓயா பொய்யர். வெளிப்படுத்தல் 21:8 பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய நரகத்தில் பங்கடைவார்கள். இந்த காற்றினால் அவர்கள் தவறாய் நடத்தப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது பாருங்க, 13 வசனம் 13. தென்றல் மெதுவாய் அடிக்கிறபடினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுரோக்கிலிதான் என்னும் கடுங்காற்று. அங்க பாருங்க, தவறான பார்வை என்ன அடிச்சது? தென்றல் அடிச்சது. ஆஹா, ரொம்ப இனிமையா இருக்க, அப்போ எல்லாம் மாறிட்டு போல தெரியுது. தவறான பார்வை. அடுத்தால என்ன நடக்குன்னு தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. தவறான பார்வை. 3 போதும். தவறான ஆலோசனை, தவறான வழிநடத்துதல், தவறான பார்வை. சரியான பார்வை இல்லை. ஏன் மிஷனரி ஊழியம் தேவை? ஏன் நீங்க ஊழியக்காரியா எழும்பணும்? ஏன் நீங்க ஊழியக்காரனா எழும்பணும்? ஜனங்களுக்கு சரியான ஆலோசனை போய் சேரணும். வேதம் சொல்கிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில கொண்டு போய் சேர்ப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை முடிவிலே மகிமையில கொண்டு போய் சேரும். ஆனா மனிதனுடைய ஆலோசனை, மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். சங்கீதம் 32:8 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அவர் God is a counselor. இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா சொல்லுகிறார், அவருடைய நாமம் என்ன? ஆலோசனை கர்த்தர். அவர் God is a counselor. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு தேவை பரிசுத்தமாய் மாறுகிறதுக்கு, ஜனங்களுக்கு தேவை சரியான ஆலோசனை. உலகத்திலும் பாவத்திலும் சிற்றின்பத்திலும் வாழ்கிற ஜனங்களுக்கு தேவை சரியான வழி நடத்துதல். ஜனங்க உலகத்தை பார்க்கிறாங்க, உலக ஆசீர்வாதங்களை பார்க்கிறாங்க, ஜனங்களுக்கு பரலோக பார்வை இல்லை. அவங்களுக்கு தேவை சரியான பார்வை. அதனால தான் ஆவிக்குரிய மிஷனரிகள் தேவை. Praise the Lord. Amen. முதல் திருச்சபை மக்கள் எப்படி ஜெபித்தார்கள்? நம்முடைய ஊழியக்காரர் வசனத்தை முழு தைரியமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஜெபித்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி மாறிட்டாங்க? இப்படி பிரசங்கம் பண்ண காணிக்க கிடைக்காதோ, இப்படி பிரசங்கம் பண்ண ஆட்டு வர மாட்டாங்களோ, நகை நட்டு போல்டு ஸ்க்ரூவன்னு கலத்தின அந்த சபையில் இந்த சபை போயிடுவானோ, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? நான் முதல்ல சொன்னோம்ல, இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து பேச போறேன். என்ன இப்படி பேசினா அந்த சபை போயிடுவோமோ? அம்மா, புருஷன் ரட்சிக்கப்படலன்னு கொடுத்தீங்க, சரி. இப்போ புருஷனும் பஞ்சாதி ரெண்டு பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பிற்பாடு அந்த ஜனங்களை ஏன் நகை கலத்த வைக்கல? இன்னும் ஏன் ஜனங்கள், அந்த ஜனங்கள் வேறுபடலை? ஏன் அந்த ஜனங்கள் உபதேசத்தினர் நடத்தப்படலை? இது யாரு கணக்கு கொடுப்பா? அறிந்த அர்த்தம் உள்ள சத்தியங்கள் எனக்கு அலட்சியம் பண்ணப்படுகிற காலம் இன்றைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களே, தேவ மனிதர்களே, 2 காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் மனுஷனையா தேவனையா? யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துவதாக இருந்தால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஜெபம், என்னுடைய பாடல் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஊழியம் கர்த்தருடையது, ஆத்துமக்கள் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. என் வேலையை நான் செய்தா கர்த்தர் வேலையை அவர் செய்வார். ஆத்துமக்களை கொண்டு வருவது கர்த்தருடைய வேலை. சுவிசேஷம் அறிவிப்பதும் ஜெபிப்பதும் அவர் கொடுப்பதும் ஏன் வேலை. ஆத்துமக்களை கொண்டு வருகிறது அவர் வேலை. நம்ம வேலையை நம்ம செய்வோம், கர்த்தர் வேலையை அவர் செய்யட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காற்று செய்கிற பிரச்சனை பார்த்தீங்களா? உலகத்தில் மக்களுக்கு ஏன் நிம்மதி இல்லை? உலகத்தில் மக்களுக்கு ஏன் சந்தோஷம் இல்லை? தவறான ஆலோசனை. ஒன்று சொல்லுது கிழக்கு மாற போ, ஒன்று சொல்லுது மேற்கு மாற போ, ஒன்று சொல்லுது மலைக்கு மேலே ஏறு, ஒன்று சொல்லுது கடலுக்குள்ள போ. தவறான ஆலோசனை, தவறாக நடத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஒரு சரியான ஆலோசனை தேவை. இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா? மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, சரியான ஆலோசனை சொல்ல வந்தார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இதைத்தான் இயேசு பிரசங்கம் பண்ண வந்தார். ஜனங்களுக்கு இன்றைக்கு தேவை தவறான ஆலோசனையிலிருந்து சரியான ஆலோசனைக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஓகே, glory be to God. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பவுலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கப்பல்ல அவரும் இருக்கிறார். கவனிங்க, இந்த அதிகாரத்தை மட்டும் நான் சுத்தி வர விரும்புறேன். ஓகே, அந்த கப்பல்ல அவரும் இருந்தார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவருடைய மிஷனரி ஊழியம் அங்க எப்படி இருந்துச்சு? அவர் ஒரு நல்ல மிஷனரி. ஒரு ஆத்துமா கெட்டு போகிறது தேவ சித்தம் அல்ல. எவனுக்கு வந்தது எவனுக்கோ, அவனுக்கு வந்தது அவனுக்கு, நமக்கு வந்தது நமக்கு, அப்படி இருக்கல. இவர் அங்க என்ன செய்தார்? இந்த 275 பேரும் கடைசி வசனம் சொல்லுது, எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் போட்டிருக்கு. நான் சிலர விமானத்திலேயோ ட்ரெயின்லையோ பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தவனே என் ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவரே, நான் உன் ஊழியக்காரன், உன் ஊழியத்துக்கு, உம்முடைய ஊழியத்துக்கு நான் போறேன். பவுல் பிரயாணம் பண்ணதுனால கப்பல்ல இருந்த எல்லாரையும் பாதுகாக்கிற போல நான் பிரயாணம் பண்றப்ப எல்லாரையும் பாதுகாக்கணும் ஆண்டவரே. இஸ் மை ப்ரேயர். நிறைய பிரயாணங்கள். என் வாழ்க்கையை 30 வருஷம் ஊழியத்தில் பிரயாணம் தான் அதிகமாக இருக்கும். நான் வீட்டில் இருந்ததை விட என் பிரயாணம் தான் அதிகமாக இருக்கும். நிறைய விமான பயணங்கள், நிறைய ரயில் பயணங்கள், நிறைய கார் பயணங்கள், நிறைய. எப்பவுமே நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஜெபிக்காம என் பிரயாணம் ஆரம்பிக்காது. நம்முடைய ஊழியக்கார ஆண்டவரே, என்ன நிமித்தம் எல்லாரையும் நீங்கள் பாதுகாக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவருடைய பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு சின்ன பார்வை பார்க்கலாமா? நம்பர் 1 29, 27, 9, 10, 11 வாசிங்க. பவுல் என்ன செய்தார் பாருங்க. நம்பர் 1 பவுல் என்ன செய்தாரு? வெகுகாலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கிறது என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். மிஷனரி ஊழியனுக்கு என்ன தெரியுமா? எச்சரிக்கிற ஊழியம் எழுமணும். உங்க ஜெப குறிப்பில் வச்சுக்கிடுங்க. அப்படிப்பட்ட நல்ல மிஷனரிகள் எழுமணும். உடைய வாழ்க்கை தவறு, உடைய எண்ணம் தவறு, ஜீவியம் தவறு. பவுல் எந்த இடத்துல பாரம் இருந்துச்சு, ஆத்தும பாரம் இருந்துச்சு, ஆனா அவர்களை எச்சரிக்கிறவனாய் இருந்தான். ஆமென். எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாததால் இனி தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அட்வைஸ்ட் பால், அட்வைஸ்ட், அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் மிஷனரிகளை ஏற்படுத்துறார் தெரியுமா? அட்வைஸ் பண்றதுக்கு, அவங்கள வார்ன் பண்றதுக்கு. ஹல்லேலூயா. அந்த கப்பல் அவர் எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆறுதல் வரணும்னா முதல்ல மாறுதல் வரணும். ஆமென் சொல்லுங்களேன். 1 சங்கீதத்தில் வாக்குத்தத்தம் இருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னா முதல்ல என்ன தெரியுமா? எச்சரிப்பு. 2வது ஆலோசனை. 3வது தான் வாக்குத்தத்தம். எச்சரிப்பு என்ன தெரியுமா? துன்மார்க்க ஆலோசனை நடக்காத, பாவிகளின் வழி நில்லாத, பரியாசக்கார உட்காரத்துல உட்காராதே. இது எச்சரிப்பு. ஆலோசனை என்ன தெரியுமா? கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருப்பா, இரம்பல் வேதத்தில் தியானமா இருப்பா. இது ஆலோசனை. வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எச்சரிப்பு கேட்டு ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இப்ப சிலருடைய உபதேசம் என்ன தெரியுமா? யாரும் எச்சரிச்சிடக்கூடாது. கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொன்னா அது தலைக்கு எண்ணெய மாதிரி மாறும். கைவருது அலையிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு ஜனங்கள் அதை விரும்பல. தங்கள் இச்சை கேட்ட போதர்களை தெரிந்து கொள்ள அவர் கொள்ளலாம், இவரு கொள்ளலாம், அவரு கொள்ளலாம். அவர் வலிய மிடுக்கணானோ, சரக்கு ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் உடம்பை ஆட்டி கொஞ்சம் சத்தம் போட்டா மதி, உள்ள ஒரு விஷயம் கிடையாது, ஆளு மிடுக்கேன். இது பாவம் போல இருந்து பிரசவம் பண்ணிட்டு இருப்பார். தேவ தூது வெளிப்படும், இவரை ஏத்துக்கிட மாட்டாங்க. இச்சை கேட்ட போதர்களை தெரிந்து கொள்கிற காலம். ஆனா ஊழியம் எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? எச்சரிக்கிற ஊழியமா இருக்கணும். ஆமென். காலம் கடைசி. அல்ல, நம்முடைய தலைமுறை ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறவங்க, சந்தேகமே இல்லை. பவுல் எச்சரிக்கிறார். 2வது என்ன பண்ணார் பாருங்க, அந்த 22வது வசனத்தை பாருங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். பாருங்க, 2 இடத்துல தைரியம் சொல்லுகிறார். 2வது தைரியம் சொல்லுகிற ஒரு ஊழியம். மிஷனரி ஊழியம் என்ன? தைரியம் சொல்லுகிற ஊழியம். அவனுக்கு தப்பி பிழைப்பங்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு அவனை எச்சரிக்கணும். அப்படி நினைக்காத, நினைக்கிற தப்பு, நீ பேசுற தப்பு, எச்சரிக்கணும். 2வது தைரியம் சொல்லணும். ஏன்னா நீதிமான் யார்? சிங்கத்தை போல எப்படி இருக்கிறான்? தைரியமா இருக்கிறான். ஏன்னா வேதனை சொல்லுது, மிகுந்த பலனுக்கு ஏதுவானவர்கள் தைரியத்தை என்ன செய்யாதீர்கள், விட்டு விடாதீர்கள். ஒரு கூட்டம் தைரியத்தை இழந்துட்டு 2 காரியத்துக்கு தைரியம் சொல்றார். ஒன்று மனசுக்கு. ஹல்லேலூயா. 2 நேரம் தைரியம் சொல்றார். தைரியப்படுத்துறது நீங்க 4 இடத்துல பார்க்க முடியும். 22, 25, 34, 35 4 இடத்துல பார்க்க முடியும். இது 2ஆ பிரிக்கிறேன். தைரியம் பண்றதை 2ஆ பிரிக்க விரும்புறேன். ஒன்று எதுக்கு தைரியப்படுத்துறாரு? உள்ளான மனுஷன், the conscious.
உள்ளான மனுஷனை தைரியப்படுத்துறாரு. ரெண்டாவது அந்த பிசிக்கல் சரீரத்தை. அல்லேலூயா. பிரைஸ். நல்லா கவனிங்க. திடமனதாயிருங்கள், உள்ளான மனுஷனுக்கு தைரியம். 22, 25, 33, 34 டு டேக் பிரெட், எடுத்து புசி. ஹல்லேலூயா. இது என்ன தெரியுமா? கர்த்தர் தந்த தரிசனம் நிறைவேற தப்பி பிழைப்பதற்கு உதவியா இருக்கும் புறம்பான மனுஷனுக்கு தைரியம். ஹல்லேலூயா. சாப்பிடு. முதல்ல உள்ளான மனுஷன் தைரியம். திடமனதாயிருங்கள், மனசை தைரியப்படுத்துறது. சோர்ந்து போகாத, தைரியமா இரு. கர்த்தர் செய்வார். இயேசு அற்புதம் செய்வார். அவர் உனக்காக தான் மரித்தார், உனக்காக தான் உயிர் தெழுந்தார், உனக்காக தான் ஜீவிக்கிறார். உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போகிறார்? உள்ளான மனுஷன்ல தைரியம். ரெண்டாவது, எழும்பி சாப்பிடு. சாப்பிடு. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் தந்த தரிசனம். அவன் நீச்சல் அடிக்காண்டாமா, அவன் தப்பான பலன் வேண்டாமா, ரத்த புஷ்டி வேண்டாமா, அவன் சரீரத்தை பலப்படுத்துறார். என்ன சந்தோஷமா தியானிச்ச போது என்ன சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நம்ம தைரியம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, நீங்களும் மிஷனரியா மாறணும். உங்க பிள்ளைகள் மிஷனரியா மாறணும். அல்லேலூயா. உங்க ஜெபம் மிஷனரி ஜெபமா இருக்கணும். எப்படி தெரியுமா? உள்ளான மனுஷனை பலப்படுத்த நீங்க ஆட்கள் தேவை. சரீரத்தில் வியாதியா இருப்பாங்க, சரீரத்தில் சோர்ந்து போயிருப்பாங்க, அங்கேயும் பலப்படுத்துகிறதுக்கு சிலர் தேவை. ஒரு சின்ன மரணம் வந்துடும், சாப்பிடாம முடங்கி கிடப்பாங்க. அவங்க போய்ட்டு உட்கார்ந்து அவங்ககிட்ட பேசி அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள தைரியப்படுத்தணும். அதையும் செய்யணும். மனதில் இருக்கிற சோர்வையை மாற்றணும். அதுக்கு தான் பவுலை கர்த்தர் அழைத்தார். அந்த மிஷனரி ஊழியத்தில் பவுல் அதைத்தான் செய்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அவருக்குள்ள ஒரு திடமனது இருக்கிறது. என் ஆண்டவர் யார் தெரியுமா? என்னை ஆட்கொண்டவர். என் ஆண்டவர் யார் தெரியுமா? நான் சேவிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர்ல மனதுக்குள் தைரியம் இருக்கிறது. அவருக்குள் மனதுக்குள் திட நம்பிக்கை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா கம்பீரமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் திடனற்று போயிருக்குது. 275 பேர் திடனற்று போயிருக்கிறான். இவர் அவன் மனசை திடப்படுத்துறாரு, அவங்க சரீரத்தையும் திடப்படுத்துறாரு. சாப்பிடு, எழும்பு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முடங்கி கிடக்கிற சில கூட்டத்தை எழுப்பத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். முடங்கி கிடக்கிற சிலரை தூக்கி விடுறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். புரிஞ்சுதா? மூணாவது, மிஷனரி ஊழியம் எப்படி இருந்துச்சு? முதல்ல எச்சரிக்கிற ஊழியமா இருந்துச்சு, வார்ன் பண்ற ஊழியம், அட்வைஸ் பண்ற ஊழியம். ரெண்டாவது பாருங்க, அவங்களை தைரியப்படுத்துற ஊழியம், கான்சியஸ், அவருடைய உள் உணர்வுகளை தைரியப்படுத்துகிற, அவருடைய வாழ்க்கையை சரீரத்தை தைரியப்படுத்துகிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, ஆமென், அந்த 35, 36 வசனங்களை வாசிங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு தொடங்கினார். எல்லாரும் விழுந்து கிடக்கான், எல்லாரும் விழுந்து கிடக்கான். இவர் எல்லாருக்கும் முன்னால எழுப்பி நின்று, நான் அதை வாசிக்கும் போது எனக்கு எப்படி மனசுலாச்சு தெரியுமா? இவர் ராபோஜன ஆராதனை நடத்தின மாதிரி இருந்துச்சு. ஆமென். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு, இது வாங்கி புசியுங்கள், உங்களுக்கு கைப்பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? நான் அப்படித்தான் பார்த்தேன். அவன் தரிசனம் இழந்து போய் கிடக்கான். தப்பி பிழைப்போமான்னு தெரியல, எப்போ முங்கி சாவ போறேன்னு தெரியல. இவர் அவங்களுக்கு முன்னால என்ன பண்றா தெரியுமா? இதான் மிஷனரி ஊழியம், செய்து காட்டுகிறது, பிராக்டிக்கல் மினிஸ்ட்ரி. ஆமீன் சொல்லுங்க. நம்ம நடிப்பு இல்ல, நடிப்பு தேவை கிடையாது. இன்னைக்கு ஊழியத்துல நடிப்பு இல்ல, செய்து காட்டணும். அன்பா செய்து காட்டணும், பரிசுத்தமா வாழ்ந்து காட்டணும், பிள்ளை வளர்க்கிற விதமா வாழ்ந்து காட்டணும். பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்க கூடாது. ஆமென், ஆமென். எதை பேசுறோமோ அதை செய்யணும், செய்கிறத பேசணும், பேசுறதை செய்யணும், செய்கிறத பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். திடமறதாங்கன்னு சொன்னா போதும், அது இவர் எழுப்பி சாப்பிடுறாரு, அப்போ தான் அவன் சாப்பிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஏமா குரங்குக்கு தொப்பி கதெல்லாம் நமக்கு தெரியுங்களா? அதெல்லாம் 1ஆம் கிளாஸில் படித்ததில்ல, மறந்துட்டீங்களோ? தொப்பி வியாபாரி தூங்கிட்டு தான் எல்லாத்தையும் குரங்கு கொண்டு போயிட்டு, இவருக்கு மிஞ்சினது இவருக்கு தலையில் இருந்த தொப்பி மட்டும்தான். கேட்டீங்களா? ஹலோ, இவரு பார்த்தாரு, என்ன மனசு வந்தோ தெரியல, இவருக்கு தலையில் இருந்த தொப்பி எடுத்து வேகமா எரிஞ்சாரு. குரங்கு அத்தனை தொப்பி எரிஞ்சது. கேட்டீங்களா? இவருக்கு தொப்பி எவ்வளோ மிஞ்சிருச்சு. நம்ம செய்யாட்ட ஒருத்தர் செய்ய மாட்டான். நீங்க ஜெபித்தா உங்களை பார்க்குற கூட்டம் ஜெபிக்கும், நீங்க கொடுத்தா உங்களை பார்க்குற கூட்டம் கொடுக்கும், நீங்க எழும்புனா உங்களை பார்த்து கூட்டம் எழும்பும், நீங்க பாடுனா பாடும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எழும்புனா உங்க பிள்ளைகள் எழும்புவார்கள், நீங்க எழும்புனா உங்க சபை எழும்பும். செய்து காட்ட கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்து காட்ட கர்த்தர் அழைத்திருக்கிறார். எந்த பிரச்சனையில் அவர் ஒதுங்குகிற தேவன் அல்ல.
நல்ல கவனிங்க, வார்த்தை அல்ல வாழ்க்கையா மாறணும். வார்த்தையை வாழ்க்கையா மாற்றணும். சூழ்நிலைமை சாதகம் இல்லாத போதும் வெறும் பேச்சு அல்ல, செயல்முறைப்படுத்தி காட்டுகிறவன் தான் மிஷனரி. அல்லேலூயா, ஆமென். 30ஆம் வசனத்தை வாசிங்க. 4வது குறிப்பு 30ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடி முன்னணியத்தில் இருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கப்பலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி. பாருங்க, சுயத்தை முன்னால வைக்கல. அவங்க பாவனை பண்றாங்க, நடிக்கிறாங்க. ஆனா பவுல் வாழ்க்கையில நடிப்பு இல்ல, பிராக்டிக்கலா பேசுறார். சுயத்தை முன் வைக்காமல் பேசுகிற அனுபவம். சுயத்தை முன்னால் வச்சிருந்தா ஊழியம் செய்ய முடியாதுமா? ஆமா, நல்ல நிறைய மிஷினரிகளுடைய சம்பவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். அவரும் பிரச்சனையில் தாமா இருக்காரு, அவரும் போராட்டத்தில் தாமா இருக்காரு. அதில் துணிஞ்சு போராடுறாரு. 275 பேர் ரட்சிக்கப்பட்டான், 275 பேர் காப்பாற்றப்பட்டான். அவர் அந்த ஐடியா கொடுக்காம இருந்திருந்தா, அவர் முன் வராம இருந்தா, சுயத்தை முன்னால் வைக்கல, துணிஞ்சு போய் பேசுறாரு. இப்படி செய்யாத, எல்லாரும் இருக்கணும், அப்பதான் பிழைக்கிறது இயேசுவா இருக்கும். துணிஞ்சு போய் காரியத்தை பேசலாம். சில நேரம் துணிந்து செயல்பட வேண்டும். உண்மை சம்பவத்தை கவனிங்க. ஒரு நாளும் விதைக்கிற விதை உங்க ஜெபம் வீணா போகாது, உங்க ஊழியம் வீணா போகாது. கேட்டுட்டு இருக்கும்போது சிலர் மிஷனரியா கூட எழுப்பலாம் கர்த்தர். ஒரு நாள் வீணா போகாது. நியூசிலாந்தில் வாழ்ந்த நல்ல குடும்பம். அவர் பேர் டேவிட், அவர் பேர் பாஸ்டர் டேவிட். அந்த அம்மா பேர் வாலிப சகோதரி. 2 பேரும் நியூ கப்புள், சியோ பிளட். அவங்க பேர் சியோ பிளட். 2 பேரும் நியூசிலாந்துல இருந்து ஆப்பிரிக்காவை கொடுத்து படிச்சாங்க. காங்கோ அப்படிங்கிற இடத்தை பத்தி படிச்சாங்க, காங்கோ என்பதை பத்தி படிச்சாங்க. அங்க போய் காட்டுவாசி மத்தியில் ஊழியம் செய்யணும் என்று தங்களை தகுதிப்படுத்தி கொண்டார்கள். அதுக்குள்ள பிராக்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. போகும்போது தன்னுடைய சகோதரனை சந்தித்தாங்க. எரிக்ஸ்டன் அப்படின்னா சகோதரனை சந்தித்தாங்க. அவரு சொன்ன, நானும் குடும்பமா வரேன், நாங்களும் மிஷனரியா வர விரும்புகிறோம். 4 பேரும் பிரயாணமானவர்கள் காங்கோ போனாங்க. ஸ்டேஷன்ல இறங்கினாங்க. இவங்க நியூசிலாந்தை சார்ந்தவர்கள், அது ஆப்பிரிக்கா கண்ட்ரி. அங்கே இருந்து அவர்கள் சில நாட்கள் தங்கி இருந்து அங்கே இருந்து சூஸ் பண்ணி ஒரு காட்டுக்கு போறாங்க. காட்டு இன்டீரியர் வில்லேஜ், காட்டு முராண்டி ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போறாங்க. அங்க ஊர் தலைவர்கள் விட மாட்டேன்ட்டான், வெளியே பத்திட்டான். ஊருக்கு வெளியே வந்து ஒரு மண் குடிசை போட்டு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 4 பேர் இளம் தம்பதியினர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை தாரும். சும்மா வெறும் பேச்சு இல்லம்மா, பிராக்டிக்கலா செய்து காட்டணும். நீங்க புறப்படணும். பேசி எத்தனை நாள் ஆச்சு? ஆண்டவர்கள் சொப்பனத்தில் காட்டி எத்தனை நாள் ஆச்சு? தரிசனத்தில் காட்டி எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் நீங்கள் இன்னும் அதுக்காக எழும்பாமல் இருப்பீர்கள், கொடுக்காமல் இருப்பீர்கள், ஜபிக்காமல் இருப்பீர்கள்? தங்கியிருந்த ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படவில்லை. ஜபம் பண்ணி கையில் அந்த சாப்பாடெல்லாம் காலி ஆகிட்டே இருக்குது. திடீரென்று பயங்கரமான விஷ கிருமிகளால் தாக்கப்பட்டு காய்ச்சல் வந்தது. 4 பேருக்கும் காய்ச்சல். எரிக்சன் மனைவி அவங்களால தாங்க முடியலை. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களால் இங்கே இருக்க முடியாது, நாங்கள் கீழே ஸ்டேஷனில் காங்கோவில் மெயின் ஸ்டேஷன் போயிடுறோம், ஐம் சாரின்னு போயிட்டாங்க. இவங்க 2 பேர் இருந்தாங்க. பல மாதங்கள் ஊழியம் செய்தாங்க. இவங்களை பார்த்த அந்த காட்டுமிராண்டி ஜனங்களுடைய தலைவனுக்கு ஒரு இறக்க சிந்தை வந்துச்சு. அவன் ஒரு சின்ன பையனை, ஒரு 12 வயசு பையனை கூப்பிட்டாங்க. வாரத்தில் 2 நாள் கொஞ்சம் கோழி கறியும் கொஞ்சம் முட்டையும் கொடுத்து விட்டான். சாப்பிட சொல்லு, உள்ள மட்டும் வரக்கூடாது, சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லு. இவங்க ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கொண்டு போய் கொடுப்பான். நடந்த சம்பவம். அங்கே ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆண்டோட அந்த சகோதரி ஜோம் பண்ணாங்க, சியோ பிளட் ஜோம் பண்ண. ஆண்டவரே, ஒரு ஆத்துமா தரக்கூடாதா? கர்த்தர் எச்சரித்தார். ஏன்? இந்த 12 வயசு பையன் வாரான், அவன் ஆத்துமா இல்லையா? அவனை வச்சு பேசு. வாரத்தில் 2 நாள் வாரான்ல, அவன்கிட்ட பேசு. கர்த்தர் எச்சரித்தார். அந்த 12 வயசு பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. இயேசு மெய்யான தெய்வம், இயேசு உலகத்தில் வந்தவர், மனிதனுடைய பாவத்துக்காக உலகத்தில் மரித்து அடக்கமாடப்பட்டு உயிர் திறந்தவர் என்று சுவிசேஷ சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த பையன் ரட்சிக்கப்பட்டான். அந்த நேரத்தில் சிஸ்டர் சியோ பிளட் கர்ப்பவதியா மாறுகிறாள். கன்சீவ் ஆயிட்டா. உருண்டு ஓடிட்டு இருக்கு. அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கான். இவங்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல சொல்ல அவன் விசுவாசத்தில் ஸ்திரப்படுகிறான். டெலிவரி டைம் வந்தபோது பாஸ்டர் டேவிட் கேட்டார், என் மனைவி டெலிவரியா இருக்கிறா, யாராவது பிரசவம் பார்க்கறதுக்கு ஒரு ஊர் தலைவன்ட்டு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணேன். இவன் போய் சொன்னா, ஊர் தலைவன்ட்ட சொல்லி, ஐயா பாவம் அவங்க டெலிவரி வரப்போகுது, யாராவது உதவி செய்யுங்க. நாட்டு மருத்துவச்சி போனாள், போய் உதவி செய்தாள். டெலிவரி வந்தது, நார்மல் டெலிவரி. ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஹேன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அவங்க நியூசிலாந்தில் ஹேன் அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு பெயர் வச்சாங்க. 17 நாள் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. 17வது நாள்
சிஸ்டர் சியோ பிளட் மரித்து விட்டாள். சொந்த நாடு இல்லை, சொந்த பாஷை இல்லை, இன்னும் ஆலயம் கட்டலை, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலை. ஒரு பையனுக்கு மட்டும் சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க, செத்து போனாள். டேவிட் அதிர்ந்து போனார். தன்னுடைய கையினாலே குழி தோண்டி, தன்னுடைய கையினாலே குழியை தோண்டி மனைவியை புதைத்தார். ஒரு சவால் எடுத்தார், எனக்கு இந்த இயேசுநாதர் வேண்டாம், இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம். தட்டி தடுமாறி எப்படியோ அந்த 17 மாத குழந்தையோடு கூட கீழே ஸ்டேஷனுக்கு வந்து தன் நண்பர் எரிக்ஸ்டனை தேடினார். அவர்கிட்ட அந்த குழந்தையை கொடுத்துட்டு சொந்த நாட்டு நியூசிலாந்து போயிட்டார். நல்ல கவனிங்கள், ஏற்கனவே அவர்கள் வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எரிக்ஸ்டன் குடும்பம், அவங்க 2 பேரும் செத்து போனாங்க. இப்போ வியாதி வந்து அவங்க 2 பேரும் செத்து போனாங்க. உடனே அந்த பிள்ளை அனாதையா வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அமெரிக்காவிலிருந்து ஒரு மிஷினரி வராங்க. அவங்க இதை பற்றி கேள்விப்படுறாங்க. இப்படி நியூசிலாந்துல இருந்து மிஷினரியா வந்த ஒரு சிஸ்டருடைய பிள்ளை அனாதையா மாறிட்டு அவங்க அந்த பிள்ளையை அடாப்ட் பண்றாங்க. அந்த பிள்ளையை அடாப்ட் பண்ணி அமெரிக்கா கொண்டு போறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளை நல்ல கல்லூரி படித்தாள், ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்தாங்க. அவன் நன்றாய் படித்து ஊழிய வாஞ்ச வந்தது, ஊழிய அழைப்பு வந்தது. அவள் ஒரு பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணி ஒரு பெரிய பைபிள் காலேஜில் அவளும் புருஷனும் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு 1-2 பிள்ளைகளை கொடுத்தார். அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காங்க. ஒரு நாள் அவள் தன்னுடைய பைபிள் காலேஜ் போக புறப்படும் போது வெளியில தபால் பெட்டியில ஒரு பத்திரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. பத்திரிக்கை வாசித்த போது அவளுக்கு புரியல, எல்லாம் ஆங்கிலம் அல்லாத என்ன ஒரு லாங்குவேஜில் எழுதப்பட்டிருந்தது. எழுத்து இப்படி தான் இருக்கும், ஸ்பானிஷ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுத்து மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரொனன்சியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், வித்தியாசமாக இருக்கும். ஆங்கிலம் அல்ல, அது வேற பாஷை, வேற பாஷையில் நியூசிலாந்து பாஷையில் எதோ எழுதியிருக்கு. அவள் அப்படி புரட்டிக்கிட்டு இருந்தபோது கடைசி பேஜில் ஒரு ஃபோட்டோ பார்த்தா. அந்த ஃபோட்டோவில் ஒரு கல்லறை சிலுவை அதில் எழுதப்பட்டிருந்தது. தோத்திரம் சிலுவையில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது, கீழே சியோ பிளட்னு எழுதப்பட்டிருந்தது. இவளுக்கு யோசனை, இது என் தாயார் கல்ற மாதிரிலாம் தெரியுது, எங்கள் அம்மா பற்றி சொல்லியிருக்காங்களே, இவளுக்கு ஒன்றுமே புரியலை, வேற எந்த பேஜ் இவளுக்கு புரியலை. நேராக பைபிள் காலேஜுக்கு போனால் அங்கே ஒரு ஆசிரியருக்கு நியூசிலாந்து தெரிஞ்ச அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் அங்கே இருந்தார். அவற்றை கொண்டு போய் கொடுத்த போது அவர் வாசித்தார். இது என்னன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, இப்படி நியூசிலாந்துல இருந்து காங்கோ என்கிற ஆப்பிரிக்க தேசத்துக்கு 2 பேர் மிஷனரியா போனாங்க. போன போது சியோ பிளட்னு ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அவங்க பிள்ளை அனாதையா மாறி போச்சு, இது அவங்களுடைய கல்லறை. அங்கே வந்து 12 வயசு பையனுக்கு அவங்க சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அந்த பையன் ரட்சிக்கப்பட்டு இந்த நேரத்தில் இப்பொழுது அங்கே 600 விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஒதுங்க கூடாது, ஒதுங்கினா 209 பேர் செத்து போவான். ஆண்டவர் அந்த தரிசனத்தை விட்டுறக்கூடாது, ஆண்டவர் கொடுக்கறத விட்டுறக்கூடாது, ஆண்டவருக்காக ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது, ஆண்டவருக்காக மிஷனரி பயணம் பண்றதை விட்டுறக்கூடாது. நம்ம விட்டா தேவத்திட்டம் நிறைவேறாது. நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் நம்மை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தாவீது சின்னவனா இருக்கலாம், சவுலால முடியாது. கோலியாத்தை கொல்றது தாவீது கொண்டு தான் செய்யணும்னா கர்த்தர் தாவீதை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். ஒதுங்க கூடாது. அவ அழுதாள். திருமணமாகி சில நாட்கள், சில வருடங்கள் அது ஆயிருந்தது. அழுதாள். அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம், எங்க அப்பா இருக்காரா தெரியலையே, எங்க அப்பாவை நான் பார்க்கணும், எங்க அப்பாவை பார்த்து எங்க அப்பாவுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். 25 வயசா, இவளுக்கு 50 வயசு, கிட்டத்தட்ட 50 வயசு ஆகும்போது இவளுக்கு 25 கோல்டன் ஜூப்ளி. அவளுக்கு திருமணம் ஆன 25வது வருஷத்துல சர்ப்ரைஸா அவருடைய நண்பர்கள் சேர்ந்து இவளுக்கு குடும்பமா டூர் போறதுக்கு நியூசிலாந்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இவளை போன நாளெல்லாம் 10-11 நாள் தங்கியிருந்தாள். இவளுக்கு என்ன, எப்படியாவது என் தகப்பனை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது கண்டுபிடிச்சு அவர் இருக்காரான்னு பார்க்கணும், இயேசுவின் அன்பை சொல்லணும். தேடி 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 கடைசியாக கண்டுபிடிச்சிட்டா. ஒரு ஓரமான ஒரு கிராம பகுதியில் அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகள் இருந்தது. அவர் வந்து குடித்து கஞ்சாவுக்கு அடிமையாகி துன்மார்க்கனாய் மாறி போனார். வீட்டில் ஒரு போர்டு மட்டும் வைக்கப்பட்டிருந்தது, என்னையையும் என் மனைவியும் பிள்ளைகளையும் பிரித்த இயேசு எனக்கு வேண்டாம், என்னுடைய பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது. இவள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாய் தான் என் தகப்பனன். உள்ள போன போது தாடி வளைத்து ரொம்ப வயசாகி அவர் மரண தருவாயில் இருந்தார். அவரை பார்த்து கேட்டார், மை டாட் டேவிட். கேட்டபோது அவரும் பழைய ஞாபகத்தில் சொன்னாரா, மை டாட்டர் ஹான். அவள் சொன்னாள், தன்னுடைய காரியத்தை சொன்ன, அம்மா இறந்துட்டாங்க, வருத்தப்படாதுங்கப்பா, இந்த பத்திரிகை பாருங்க, நடந்த சம்பவத்தை பாருங்க. அதில் நீங்களும் அம்மா ஊழியம் செய்த இடத்துல அந்த பையன் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறான். அங்கே 600 விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஊர் திரும்பினார்கள். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், வேணா சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். ஊர் திரும்பினாள், அமெரிக்காவில் மறுபடியும் வாழ்ந்து வருகிறாள். திடீரென்று ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸோட தீம் என்ன தெரியுமா? சர்ச் growth, சபை வளர்ச்சி. சபை வளர்ச்சி என்பது அந்த கான்ஃபரன்ஸோட மெயின் தீம். அதுல இருந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் வருகிறார்.
காங்கோல ஒரு ஏரியாவில் சிட்டி சர்ச்சினுடைய சீனியர் பாஸ்டர் வருகிறார். 1,10,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று விளம்பரம் போட்டு, பயங்கரமான விளம்பரம். இவளும் புருஷனும் போயிருந்தாங்க. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். அவர் சொன்ன, நாங்கள் எப்படி ஊழியத்தில் வளர்ந்தோம், எங்களுக்கு எப்படி ஆத்துமாக்களை தாருகிறார், நாங்கள் எப்படி 1,10,000 விசுவாசி வருகிறதுக்கு எங்களுடைய அணுகுமுறையில் எப்படி இருந்தது சொல்ல 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 இவளுக்கு இனம் புரியாம ஏதோ உள்ளத்தில் தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அம்மா அந்த ஊரில் தானே செத்தாங்க, எங்கள் அம்மா அப்படி தானே செத்தாங்க, அவளால் தாங்க முடியல. அவள் ஒரு பைத்தியக்காரி போல மேடைக்கு நேராக ஓடினாள். மேடையில் ஓடி போய் அந்த ஊழியக்காரன் கையை பிடிச்சார். பிரதர், 1 minute, எனக்கு ஒன்று சொல்லணும். அக்கடா, யூ நோ த சியோ பிளட், உனக்கு சியோ பிளட் தெரியுமா? அவனுடைய கண்களில் கண்ணீர். அந்த ஊழியக்காரன் சொன்னானா, ஐ நோ வெரி வெல் சியோ பிளட், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஹல்லேலூயா. காட்டு பகுதியிலே ஓலை குடிசை போட்டு உட்கார்ந்து இருந்த போது அவங்களுக்கு 12 வயசுல நான் சிக்கனும் முட்டையும் கொண்டு போவேன். என்ன உட்கார வச்சு சுவிசேஷம் சொன்னாங்க. அவர்கள் மூலம் தான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு அந்த சீனியர்ஸ், அந்த சர்ச்சுக்கு சீனியர் பாஸ்டர் தான் எனக்கு 1,10,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுப்பின தரிசனம் மாறாது, ஆண்டவர் அனுப்பின நோக்கம் மாறாது, ஆண்டவர் அனுப்பின திட்டங்கள் மாறாது. யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அவர்களை கொண்டு கட்டாயம் செய்வார். சூழ்நிலைமை கண்டு பின்னால வந்துடாதுங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஏய் ஹல்லேலூயா. தரிசனம் குறைஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏங்கி ஏங்கி அழுதாளாம், ஏங்கி ஏங்கி அழுதாளாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் அவளுக்கு முகம் தெரியாது, ஆனா தன்னுடைய தாயினுடைய தியாகம் லட்சக்கணக்கான விசுவாசிகளை எழுப்பி இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒதுங்கல. அவங்க வேற மாதிரி திட்டம் போடுறான், அவளை வேற கொன்றோன்னு திட்டம் போடுறான், ஒவ்வொருத்தனையா கொன்றோன்னு திட்டம் போடுறான். இவருக்கு புரிஞ்சு போச்சு, வா கொன்றுவான் போல தெரியுது. இல்ல, அவளை வேறுங்க இருந்தாதான் தப்பி பிழைக்க முடியும். திட்டத்தை மாற்றுகிறார். அவங்க நடிக்கிறான், இவங்க நடிக்கல. இவர் சுயத்தை முன்வைக்கல, முன் வந்து பலனாய் பாடுபடுகிறார். ஹல்லேலூயா. ஊழியம் என்பது சிலரை பாடுதான், சிலரை கஷ்டம்தான். அவரோடு பாடுபட்டால் அவரோட ஆளுகையும் செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஷிகாத்து ரமஹந்தலோ, ஏய் ஹல்லேலூயா. ஷிகாத்துனா லியா மஹந்தரோ. என் தகப்பனை அறிந்த சிலர் இந்த மேடையில் உண்டு. என் தகப்பனை அறிந்த சிலர் உண்டு. இந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர். 50 வருடத்துக்கு மேலாய் ஊழியம் செய்தவர். திருவாய் நின்று பிரசங்கிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப கடினமாய் பிரசங்கிப்பார். என்ன கெட்டு போனோம்? அவரால் உருவாக்கப்பட்ட ஊழியர்கள் உண்டு, அவரால் உருவாக்கப்பட்ட ஏராளமான சபைகள் உண்டு. சில ஸ்தாபனங்களில் சபைகள் இருக்கிறது. கனத்துக்குரிய பாஸ்டர் ஒய்கேபி ஹென்றி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இஸ்ரவேல் பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் ஹேண்ட் ஒர்க் பண்ணி, இஸ்ரவேல் பாஸ்டர் அவரை நேராக கூட்டி கொண்டு போய் ஜான்ரோஸ் பாஸ்டர் விட்டாங்க. பாஸ்டர் ஒய்கேபி ஹென்றி சுவிசேஷம் சொல்லி அவர் ரட்சிப்பு நடத்துகிற என் தகப்பனார் தான். என்ன நாங்கள் கெட்டு போனோம்? அவருக்கு கிடைச்சது சைக்கிள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கோம். எனக்கு ஒன்று தெரியும், நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். திருவா பிரசங்கம். முன்னால ஒரு பிளாய் வச்சிருப்பாங்க, பின்னால ஒரு பேட்டரி வச்சிருப்பாங்க. திருவா பிரசங்கம். இயேசு நல்லவர். அடி வாங்கியிருக்காங்க, நிந்த வாங்கியிருக்காங்க, கொட்டை பிடிச்சிருக்காங்க, என்னெல்லாம நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் மொத்தமா அடிக்க வந்திருக்காங்க. நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். இன்னைக்கு சொல்றாங்க அவர் தேவ மனுஷன், அவர் செய்த ஊழியத்தை யாரு செய்யலன்னு புறஜாதி மக்கள் பேசுறாங்க. நடிப்பு ஊழியத்துக்கு அவசியம் இல்லை. நல்ல கவனிக்க, நடிப்பு ஊழியத்துக்கு அவசியம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய நடிப்பு வந்துட்டு மேடையில உட்கார்ந்து புகை போடுற ஸ்மோக்கிங் மிஷின் வச்சு புகையை கிளப்பி ஆட்டம் அருவருப்பானது. எச்சரிக்கிறேன், நடிப்பு. ஒரு ஊழியக்காரன் அதை அனுமதிக்க கூடாது. ஐயா, நீ ஜெபம் பண்ணு, நீ ஆராதி, தேவ மகிமை இறங்கட்டும். ஏன் ஸ்மோக்கிங் மிஷின் வச்சு புகையை கிளப்பணும்? நடிப்பு. பிரைஸ் அல்ல. ஊழியத்துக்கு நடிப்பு அல்ல, வாழ்க்கை அவசியம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு ஆத்தும பாரம். கொன்னிருப்பான் அவ்வளவு வேறையும், அவ்வளவு வேறையும் கொல்றதுக்கு வகை தேடுறான். ஆனா பவுல் என்ன செய்யறா தெரியுமா? அவ்வளவு வேறையும் தப்பி கரை கொண்டு போகிறதுக்கு வகை தேடுறாரு. சாத்தான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். இயேசு சொல்கிறார், யாரோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு கர்த்தர் சொல்றாரு. பிசாசின் திட்டத்தை அழித்து தேவ திட்டத்துக்குள் ஆத்துமாவை கொண்டு வரும்படி பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இன்னொரு காரியம் பாருங்க, 5வது காரியம், அவர் தப்பி பிழைப்பதற்கு பவுல் வாழ்க்கையில் இருந்ததுன்னு 23 வாசிங்க, 23 24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும். பாருங்க, ஆவியின் கண்களால் தேவனை காண்கிறார். நல்ல கவனிங்க. ஏற்கனவே எத்தனை நாள் சூரியன் சந்திரன் இல்லாமா? வாய் தர சொல்லுங்க, எத்தனை நாளா சூரியன் சந்திரன் இல்ல? 14 நாள், அப்படித்தானே? அநேக நாள். ஆனா பின்னால வாசி பாருங்க, 14 நாள் இருக்கும். சூரியன் சந்திரன் இல்லை. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, அதை நான் கரெக்ட் சத்தியம்னு சொல்ல வரும்போது ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க, பவுலுக்கு ஒரு பலகீனம் இருந்துச்சு, நிறைய பரிசுத்தவான் சொல்றாங்க, ஒரு ஃபிளாஷ் அடிச்சதுனால அவர் பார்வை குறைஞ்சே இருந்தாருன்னு எனக்கு தெரியாது, அப்படித்தான் சொல்ல எனக்கு தெரியல. ஓகே, ராத்திரி இருட்டில் ஒன்றும் தெரியாது, ஆனால் அவருக்கு தேவன் தெரிகிறார், தேவ தூதன் தெரிகிறார். அநேகரை தப்பி கரை சேர்க்கணும்னா நமக்கு தேவ தரிசனம் தேவை. தேவனை தரிசிக்கிறவர்களா, தேவ சத்தம் கேட்கிறவர்களா நாம் மாற வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்னால நிற்கிறவங்களா மாறணும். தேவனுக்கு முன்னால நின்னார், பிஃபோர் ஹிம். வரும்போது நான் இன்னொரு பிரசங்கத்தை கூட கேட்டு வந்தேன். ஒரு மூத்த சுவிசேஷகர் அண்ணன் அப்பாத்துறை அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஜெர்மன் போயிருந்தாராம். அவங்க காது கொடுத்து கேளுங்கம்மா, ஆத்தும பாரம் வரட்டும். பெரிய பிரசங்கத்தை நான் சுருக்க விரும்புகிறேன். இன்னொரு பெரிய செய்தி இருக்கு, ஐம் சாரி, நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெர்மன் போயிருந்தாராம். போயிருந்த போது ஜெர்மனில் ஒரு தமிழ், இலங்கை தமிழர்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அந்த கொயரில் இருந்து பாடுகிற ஒரு சிஸ்டரும் ஒரு பிரதரும் அவர்கிட்ட வந்து, உங்கள்கிட்ட பிரதர் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னாங்களாம். 10 வயசில் ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு 12 வயசு ஆகும்போது அவன் ஆத்தும பாரம் நிறைந்தது. அவன் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தான். எங்கே போனாலும் சுவிசேஷம் சொல்லுவான். 12 வயசில் ஸ்கூலில் படிக்கிற எல்லாருக்கும் சொல்லுவான். ஒரு நாள் அவன் ஸ்கூலில் 30 பிள்ளைகள் மொத்தமாக சேர்ந்து அவனை சுற்றி நின்று காரி காரி துப்புனாங்க. யூ ஆர் எ பிளாக், ஐ எம் எ ஒயிட். எல்லாரும் ஒரே வார்த்தையை சொன்னாங்களாம், நீ கருப்பேன், நாங்களாம் வெள்ளைக்காரங்க, நீ எங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதா? ஸ்கூலுக்கு வந்துட்டு அப்பாட்ட சொல்லலை. காலையில் திடீர்னு அவன் துணியை வாஷ் பண்ணுறதுக்கு அப்பா கோட் எடுக்கும்போது, ஓவர் கோட் எடுக்கும்போது அவ்வளோ துப்பல் கரையாக இருந்துச்சான். என்னடா மோனா, டே செல்லம் என்னாச்சு? அப்பா, நான் ஏசப்பா பற்றி, அன்பை பற்றி சொன்னேன், எல்லோரும் நீ காரி துப்பிட்டாங்க. அவருக்கு பயங்கர கோவம். நானும் தான் ஃபீஸ் கட்டுறேன், என்ன வெள்ளைக்காரன் படம், நானும் கூட சிட்டிசன் தானே. அவங்க இலங்கை அகதியாக போய் அங்கே சிட்டிசன் ஆனவர்கள், இவன் அங்கேயே பிறந்து வளர்ந்த பையன். நான் போய் ஸ்கூலில் கேட்க போகிறேன். சொன்னேன், நோ டேடி, நோ நோ நோ. ஏசநாதர் மூஞ்சில் தானே துப்புனாங்க, ஏன் ட்ரெஸ்ஸில் தானே துப்புனாங்க, இதில் என்ன இருக்குது? வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாகும், தட்ஸ் ஆல். நோ, கேட்கக்கூடாது. அந்த டைமில் ஒரு பெரிய ஊழியக்காரர் ஜெர்மனில் பிரசங்கம் பண்ணார். இவர் தன்னுடைய குடும்பமாக போயிருந்தார். நிறைய ஆட்கள் வரல, பெரிய ஊழியக்காரர், கூட்டமே வரல. இவங்க சொன்னாப்பா, இவ்வளோ பெரிய நாடு, என்ன ஜனங்கள் இருக்காங்க, யாருமே வரலையப்பா, எனக்கு ஒரு பாரமாக இருக்கு, ஜபிக்க போகிறேன்ப்பா. சாப்பாடை இரவு மறுத்து விட்டான். அம்மா, ஜபிக்கிற மிஷினரிக்காய் ஜபிக்க உங்களை பாரப்படுத்துகிறேன், மிஷினரிக்காய் ஜபிக்க நான் உங்களை பாரப்படுத்துகிறேன். இவன் பக்கத்து அறையில் போய் ஜபிக்க ஆரம்பித்தான். பக்கத்து அறையில் போய் ஜபிக்க ஆரம்பித்தான். 2 சத்தம் அடிக்கடி கேட்குதான் அவங்க அப்பா அம்மாவுக்கு, ஆண்டவரே இலங்கை ரட்சியும், ஜெர்மனை ரட்சியும். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. ரூம் போனாரா, மோனே செல்லம் படுத்துருப்பா, காலையில் ஜெர்மன் இல்லைப்பா, எனக்கு பாரமாக இருக்கு, நான் ஜபிக்கிறேன். அவர் வந்து அசந்து தூங்கிட்டார். மனசு கேட்கல. காலையில் 3:30 மணிக்கு மறுபடியும் அவருக்கு முழிப்பு வருது. என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு தானே பக்கத்து அறையில் போனா, முன்னால் அந்த டேபிளில் அப்படி படுத்து கிடந்தான். படுத்து கிடந்த அந்த பிள்ளைய தூக்கி, என் பிள்ளை தூங்கிட்டான்னு பெட்டில் போடலான்னா அவனை தட்டி பார்த்தா பல்ஸ் இல்லை. 12 வயசு பையன் ஜெபம் பண்ணியே செத்து போனான். ஜெபம் பண்ணியே செத்து போனான். ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து பார்த்துருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க, செத்து போனான். அவனுடைய அடக்க ஆராதனை சபையில் நடந்தது. கேள்விப்பட்டு அவனுடைய பள்ளிக்கூடம் லீவு போடப்பட்டது. அவனுடைய பிரின்சிபல், சேர்மன், கூட படிக்கிற அவ்வளோ பிள்ளைகள் வந்தார்கள், நிறைய ஊழியர்கள் வந்தார்கள். நல்ல ஒரு பிரசங்கத்தை ஊழியக்காரர் பண்ணார். முடிவிலே அந்த கூட படித்த பிள்ளைகள், அந்த ஸ்கூலில் உள்ள பெரிய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் கதறி அழுதார்களாம், கதறி அழுதார்களாம். உன்னை நாங்கள் தப்பா நினைச்சிட்டோம், இன்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் சொன்னார். என் பையன் ஏக்கம், ஜெர்மன் ரட்சிக்கப்படணும், இலங்கை ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணியே பிள்ளை செத்துட்டான். ஆனால் என் கண்ணால் பார்த்தேன், என் பிள்ளை அடக்கத்தில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஜெபம் சாதாரணமானதல்லமா. வட இந்தியா போக முடியலன்னு கவலைப்படாதுங்க.
சில நேரம் கஷ்டம், என்னால் காணிக்க கொடுக்க முடியல, கவலைப்படாதுங்க. உங்களுக்கு முழங்கால் இருக்கு, கண்ணில் இருந்து கண்ணீர் வரட்டும். இன்னைக்கு சொன்ன அத்தனை குறிப்புகளையும் ஜெபிங்க. உங்க காதுல நற்செய்திகளை கேட்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். தப்பி பிழைப்பதற்கு அவங்க செய்த 4 நங்கூரங்களை போட்டாங்களாம். அதை மட்டும் லைட்டாக நான் சொல்லி நான் என் பிரசங்கத்தை முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவர், மன்னித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 4 நங்கூரங்களை எடுத்து அவர் கடலில் போட்டார்களாம். தோத்துறோம், நமக்கு ஆண்டவர் நமக்கு 4 நங்கூரத்தை போடுறார், நாமும் 4 நங்கூரம் போடணும். அந்த குறிப்புகளை மட்டும் நான் சொல்றேன், இது விளக்கமா சொல்ல எனக்கு டைம் இல்லை. 4 நங்கூரத்தை போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 29 வாசிங்க. 29. பாறையிடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று இருந்தார்கள். அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் 4 நங்கூரங்களை போட்டார்கள். இந்த 4 நங்கூரத்தை குறிச்சிடுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய நங்கூரங்களை அடையாளம் காட்ட விரும்புகிறேன். நம்பர் 1, 23, 24. நம்முடைய வாழ்க்கையில் தப்பி பிழைப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய செய்தியோடு என் வார்த்தை முடிக்கிறேன். தப்பி பிழைப்பதற்கு ஒரு மக்கள் வகதிடாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம போடுகிற ஒரு நங்கூரம் இருக்குது. அது நங்கூரம் என்ன தெரியுமா? 23, 24. என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறமாகிய கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்ல 23, 24. அழகா என்னை ஆட்கொண்டவரும் ஆமென் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் ராத்திரி என்னிடத்தில் வந்து பாயலை பயப்படாதே, ராகனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென். என்ன சொல்ல தெரியுமா? என் தேவன் என்னை ஆட்கொண்டவர், என்னை பாதுகாக்கிறவர் என்கிற விசுவாசம், ஃபெய்த். என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர், நான் ராயனுக்கு முன்னால் போய் நிற்கணும், அல்லது பாதுகாப்பாருங்கிற விசுவாசியம். அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க 22ஆம் வசனத்துல, பிரைஸ் தி லார்ட். தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் என்ன செய்யாது, வராது. விசுவாசம். தேடி பார்த்தபோது ஜனங்களுக்குள்ள என்ன உருவாக்க வேண்டும் தெரியுமா? விசுவாசத்தை உருவாக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான். இயேசுவை விசுவாசிக்கும் போது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விசுவாசம். 2வது பாருங்க அந்த 24. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னாக போய் நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். என்னை பற்றிய தேவ நோக்கம், தேவ திட்டம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை. சூழ்நிலை கண்டு பயப்படல. ராயனுக்கு முன்னாலே போய் இருக்கணும், நான் சாக மாட்டேன். தோத்திரம். என்னை பற்றி ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. தேவனுடைய ஊழியரே, தேவ ஜனங்களே, நங்கூரம் என்ன தெரியுமா? என்னை பற்றிய ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. கை ஒரு தலையில சொல்லுங்கள். பவுல் சொல்லும் சொல்ல, God of purpose, ஒரு நோக்கத்தோடு கூட தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சூரிய செடியில் போய் படுத்துக்கிட்டாரு. ஆண்டவர் இல்லப்பா, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய வெகு தூரம், என்ன ஊழியரை உருவாக்கணும், என்ன ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். காலம் முடிந்தது என்னாதீர்கள், உங்களுக்கு சில காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். தன்னை குறித்த திட்டத்தை அறிந்து, தன்னை குறித்த திட்டத்தினால் தைரியப்பட்டு, அதனால மற்றவங்களை தைரியப்படுத்துகிறவங்க தான் சரியான மிஷனரி. ஹல்லேலூயா. 3வது பாருங்கள். ஆமென். 3வது 25வது வசனம். 25. அப்படினாலே மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். பாருங்க, வாக்குத்தத்தத்தை பிடித்து முன்னேறுகிற காரியம் எனக்கு சொன்னப்பட்ட பிரகாரமாவே நடக்கும். இது என்ன நம்ம 3வது நங்கூரம் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நமக்கு நம்பிக்கை நங்கூரம் இருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நங்கூரம் இருக்கிறது. அப்படி கப்பல்ல நங்கூரம் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில நங்கூரம் வைக்கணும். என்ன நங்கூரம் தெரியுமா? ஹல்லேலூயா. எனக்கு வாக்குத்தத்தம் உண்டு. பேதுரு தலையை வெட்டிடுவேன்னு சொன்னாங்க. ஜனங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தலையை வெட்டணும். ஆனால் பேதுரு கிடந்த நிம்மதியாக கிடந்த உறக்கம் தெரியுமா? ஏன் உறக்கம் தெரியுமா? ஜெபம் பண்ணுற கூட்டம் ஒரு பக்கம், அதை விட மெயின் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, தோத்திரம், நீ வயசாகி தான் சாவ, நீ உன் கையை நீட்டினா உனக்கு ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணி விடுவான், என்ன ஒருத்தன் பெல்ட் கட்டி விடுவான், நீ போகிற இடத்துக்கு போக முடியாது, என்ன ஒருத்தன் கொண்டு போவான், இப்போ உனக்கு வாலிப வயசாயிட்டு கிழவனாய் தான் சாவன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. யோவான் கடைசி அதிகாரத்தில் இருக்குது. அதனால தலைவர் கிடந்து நிம்மதியாக உறக்கம் கட்டியலாம். என் மேல வாக்குத்தத்தம் இருக்கு. வாக்குத்தத்தை நிறைவேறதும் ஒரு வயல் என்னை கொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஜனமே, கர்த்தர் அழைத்தது உண்மையானால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு சொன்ன பிரகாரமாய் நடக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து கொள்ளுங்கள். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமார மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நமக்கு ஒரு நங்கூரம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். கடைசியா ஒரு நங்கூரத்தை பாருங்க.
Amen. அல்ல 35 வசனம் verse 35. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி. நாலாவது நங்கூரம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் முன்னால எல்லா சூழ்நிலைமையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற அனுபவம். ஹல்லேலூயா. ஒன்று விசுவாசம், இரண்டாவது என்னை குறித்த நோக்கம் உண்டு, என்னை குறித்த ஒரு திட்டம் உண்டு, மூன்றாவது எனக்கு வாக்குத்தத்தம் உண்டு, நாலாவது அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபைகள் பெருகும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். 4 நங்கூரத்தையும் இவர் தூக்கி அங்க போட்டாரு. எல்லாரும் தப்பி பிழைப்பதுக்கு ஏதுவாக இருந்தது. அவன் சரீர பிரகாரமான நங்கூரத்தை தான் தூக்கி போட்டான், இவர் ஆவிக்குரிய நங்கூரத்தை தூக்கி போட்டாரு. கர்த்தரை விசுவாசித்தால், தேவ திட்டத்தை உணர்ந்து வாழ்ந்தால், தேவ சித்தத்தை உணர்ந்து வாழ்ந்தால், ஹல்லேலூயா, வாக்குத்தத்தங்களை பிடித்து வாழ்ந்தால், ஆமென், ஆண்டவரை துதித்து வாழ்ந்தால், ஆண்டவர் நமக்கு 4 நங்கூரமா இருக்காரு. அவர் நமக்கு இருக்கிற நங்கூரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த நங்கூரத்தை பாருங்க, 4 நங்கூரத்தை பாருங்க. 23 வசனம் பாருங்க, 23 வசனத்தை வாசியுங்கள். தேவன் நமக்கு எப்படி நங்கமா இருக்கிறார்? ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று the strong anger of God's presence. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஒரு நங்கூரமாக இருக்கிறது. அவர் வந்து நிற்பார். ஒதுங்குகிற தேவன் அல்ல, உங்கள் பிரச்சனை நடுவில் வந்து நிற்பார், உங்கள் போராட்டத்தின் நடுவில் வந்து நிற்பார், நிந்தை நடுவில் நிற்பார், எல்லோரையும் தப்பி கரை சேர்ப்பதற்கு அவர் வந்து நிற்பார். The God's presence, the presence of God. Amen. இரண்டாவது ஆண்டவர் எப்படி நங்கூரமா இருக்கிறார்? 24 25 வாசிங்க. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென். உடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். தேவனுடைய தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. The strong anger of God's promises. தேவன் பிரசன்னமாகிறவராய் இருந்தார், தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராய் இருந்தார். மூன்றாவது பாருங்கள், 24 வசனம் வாசிங்க. 24. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். The God's plan, தேவ திட்டத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ராயனுக்கு முன்னால போய் நிக்கணும். இங்க சாகரம் இல்ல, இங்க முடிஞ்சு போகிறோம் இல்ல. ஹல்லேலூயா. தேவன் எப்படி நங்கூரமா இருக்கிறார்? உன்னை குறித்த தேவ திட்டம் உண்டு, உன் குடும்பத்தை குறித்த தேவ திட்டம் உண்டு, உன் ஊழியத்தை குறித்த தேவ திட்டம் உண்டு. The God's plan. Hallelujah. The God's presence, the God's promise, the God's plan. Finally, hallelujah. 44 வசனம் வாசிங்க. Amen. Hallelujah. பலகைகள் மேலும் மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரை ஏறும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். Oh, the God's power, the strong anger of the God's power. தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. சூழ்நிலை என்ன தெரியுமா? தப்பி பிழைப்புங்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு நடந்தது என்ன தெரியுமா? தேவன் இறங்கி வந்தார், தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், தேவ திட்டத்தை கொடுத்தார், எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்ணில் மூடுமா? நீங்க ஜெபிக்கிற கூட்டம் உண்டு, கொடுக்கிற கூட்டம் உண்டு, கர்த்தருக்காய் மிஷனரிகளை அனுப்புகிற கூட்டம் உண்டு, நான் அறிவேன். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பு மாறாது, அவருடைய திட்டம் மாறாது. ஹல்லேலூயா. ஜெபித்த போது இந்த பகுதியை பேச கர்த்தர் என்னை பாரப்படுத்தினார், ஒரு வெளிச்சத்தை தந்தார். ஹல்லேலூயா. எல்லாரோட ஆண்டவர் பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக காற்று இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு அங்கே ஒரு பவுல் இருந்தார். அப்படிப்பட்ட மிஷனரிகள் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அப்படிப்பட்ட மிஷனரிகளை நாம் தாங்க வேண்டும், அப்படிப்பட்ட மிஷனரிகளை ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தம் அழைப்பதில் விழிப்புடன் இருத்தவல்லோ, உழைத்திடுவோ மிக ஊக்கமுட, அங்கே பிழைத்திடவே என்பர் சமூகமதில். 1-2 அடிகளை நல்ல கையை தட்டி சேர்த்து பாடுமா? அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தம் விழிப்புடன் நீர். நல்ல கை தட்டி பாடுமா? சத்தம் வர்ற மாதிரி. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தம் அழைப்பதில் உழைத்திடுவோ மிக ஊக்கமுடன், உழைத்திடுவோ மிக ஊக்கமுடன், அங்கே பிழைத்திடவே அன்பர் சமூகமதில், அங்கே பிழைத்திடவே அன்பர் சமூகமதில்.
ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே எந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்து நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்து யாவையும் அகலச் செய்தே அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே நல் மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்து ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே எந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே நம்பிக்கையற்றோனாய் அழைந்த வேளை இயேசுநாதரின் பட்சமாய் வந்தனரே நம்பிக்கையற்றோனாய் அழைந்த வேளை இயேசுநாதரின் பட்சமாய் வந்தனரே பாரங்கள் பாவங்கள் பறக்க செய்தே பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்து இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக செய்து இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக செய்து ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த நாத்துமரே சரை புகழ்ந்து நல்ல கைத்தட்டி பாடுவோம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே ஆனந்த பாடல்கள் சரை புகழ்ந்திடுவே இந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே தானானின் கரகிதோ காண்கிறது பேச காதலன் தோணிவாரில் கேட்டிடவே தானானின் கரகிதோ காண்கிறது பேச காதலன் தோணி காலமில்லை இதை உணர்ந்திடுவோ காலமில்லை இதை உணர்ந்திடுவோ விரைவாக நம் ஓட்டத்தை முடித்திடுவோம் விரைவாக நம் ஆனந்த பாடல்கள் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமரே சரை ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவனே பிதானந்தமே ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவனே பிதானந்தமே ஏறடு போனம் இதயமதை ஏறடு போனம் இதயமதை என்று மாறாமல் பதில் தரும் மன்னரிடம் என்று மாறாமல் பதில் தரும் மன்னரிடம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே எந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமரே சரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமரே சரை Glory, glory. Uribana shagadana hatunama. Uriboli ankara rabautana diantoro. Hallelujah. 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 Lima sheke te rehemo. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் பேசுறதை நான் ஆவியில உணர்றேன். Hallelujah. ஆவியானவர் திட்டமாய் பேசுகிறதை உணர்கிறேன். 3 காரியத்தை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆரம்ப நேரத்தில் மிஷனரிக்காய் கொடுப்பதை கர்த்தர் பேசினார். நேரத்தை கொடுத்தார், சரணத்தை கொடுத்தார், தன் பலனை பவுல் கொடுத்தார். ஹல்லேலூயா. தெளிவாய் பேசிக்கொண்டே இருந்தார் கர்த்தர். ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஒரு மிஷனரி தாக்கத்தை எனக்குள் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். சந்தர்ப்பம் வரும்போது நான் ஜெபிக்க போகிறேன், சந்தர்ப்பம் வரும்போது நான் கொடுக்க போகிறேன்.
ஹalleluya. வாய்ப்பு கிடைத்தால் அந்த மிஷனரி தாக்கத்தை மற்றவர்கள் ஏற்படுத்த போகிறேன். தேவனை அழைத்தால் கூட நான் அதை செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் என்கிட்ட பேசினார்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த பகல் கூட்டத்தில் கர்த்தனை ஆசீர்வதிக்கப்பட்டேன். நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல வேகமாய் கரங்களை உயர்த்துங்கள். எத்தனை பேர் சொல்ல போறீங்க கர்த்தர் என்கிட்ட பேசினார்? ஆமா, ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட பேசலையா? நல்ல கையை உயர்த்துங்கம்மா, நல்ல கையை உயர்த்துங்க. ஹalleluya. சகோதரமாரே, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசவே இல்லையா? ஏன் ஜெபிக்க முடியாதா? ஒரு வார்த்தை ஜெபிக்க உங்களால முடியாதா? நல்ல கையை, தலைக்கு மேல கையை உயர்த்துங்க. come on, lift your hands. hallelujah, hallelujah. நல்ல கையை உயர்த்துங்க. hallelujah. எல்லாருமே கையை உயர்த்துகிறது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். சிலர் கைகளை கீழே போடுகிறது இல்ல தேவ சித்தம். ஒரு நபர் சிறு பிள்ளையா இருக்கலாம், நீ வாலிப பிள்ளையா இருக்கலாம், எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. திட்டம் பண்ணுங்கள். நான் ஜெபிக்க போகிறேன். ஹalleluya. அந்த சின்ன பையன் 12 வயசு பையன் ஜெபித்தே மரித்து போனான். தேசத்தில் அவன் மரணத்தில் ஆயிரக்கணக்கான ரட்சிக்கப்பட்டார்கள். ஷிகாதா ரெபஹாந்தரோ. சூழ்நிலைமை சாதகம் அல்ல. சியோப்லட் மரித்தாள். அவள் போட்ட ஒரு விதை 1,10,000 விசுவாசியை உண்டாக்கிட்டு. ஷிகாபா ஹாந்தூரா ரிகாபா லோஹோ ரிகாமா. மரண தருவாயில் நடந்த சம்பவம் என்ன? மரண தருவாயில் ஹalleluya, praise the Lord. அந்த கப்பலில் ஒரு தேவ மனுஷன், டைட்டானிக் கப்பல் உடைந்த போது சுவிசேஷம் சொன்னார். அந்த வாலிபன் காப்பாற்றப்பட்டான். வாலிபன் வெளியே வந்த போது ஊழியக்காரனாய் மாறினான். அவன் சபையில் 1000 விசுவாசிகள் மெம்பராய் மாறிவிட்டார்கள். அந்த பரிசுத்த மனுஷன், தேவ மனுஷன், தாம் பலகை கொடுத்து அவர் செத்தார். ஆனால் ஒரு வாலிபன் 1000க்கு விசுவாசியாய் ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹalleluya. வாழ்ந்தாலும் எல்லாரும் கையை உயர்த்தி உம்மோடுதான். 3 4. மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணித்து முடிக்கலாமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர். ஒரு அர்ப்பணிப்போடு பாடுமா? உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. சொல்லுவோமா? வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா. கரங்களை உயர்த்திருக்கிற பிள்ளைகள் மேல் தேவ கிருபை வெளிப்படுவதாலும் இயேசுவுக்கா. கரங்களை கீழே போடுங்க. ஒரே ஒரு கேள்வியோடு நான் என்னுடைய பகுதியை முடிக்கிறேன். கரங்களை கீழே போடுங்கள். அல்லேலூயா. மிஷனரின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வட இந்தியா போயிருங்க. அது மட்டும் இட்ஸ் நாட் ஓன்லி மிஷனரி. உங்க சூழ்நிலைமை விட்டு, உங்க இடத்தை விட்டு, வீட்டை விட்டு, ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைமையில் ஒரு நபருக்கு சுவிசேஷம் புறப்பட்டால் நீ ஒரு மிஷனரி தான். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இயேசுவை அறிவிப்பேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நண்பர்கள் மத்தியிலையோ, சுவிசேஷர்கள் மத்தியிலையோ, ஊழியத்து நிமித்தமாகவோ அல்லது கல்லூரி படிக்கும் போது, வேலையிலோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இயேசு அறியாத ஒரு நபருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க வெட்கப்படாம கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் இப்ப நான் சந்தோஷப்படுகிறார். கம் ஆன், லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கையை உயர்த்திருக்கிற வாலிப தங்கச்சி, உனக்கு ஆத்தும பாரம் இல்லையா? நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டிய, ஏன் உனக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாத? உனக்கு ஒரு நேரம் வாய்ப்பே உனக்கு வராத உன் வாழ்க்கையில? ஒருவேளை கரம் உயர்த்திருக்கவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், ஒருவேளை முழு நேரமா உன்னை ஊழியத்துக்குன்னு கர்த்தர் அழைத்தால் இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு. உன்னுடைய ஊழியக்காரங்கிட்ட சொல்லு, கல்லூரி படிக்கணுமா, நல்ல படி,
வருகை தாமதிக்குமான வேதாகம கல்லூரி போணுமா போ. வாலிப தம்பி, உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையை விட மேன்மையான வேலை இயேசுவுக்காக ஊழியம் செய்வது. கரம் உயர்த்துற பிள்ளைகள் மேல தேவ கிருபை வெளிப்படுவதாக, இவர்களுக்கு சந்தர்ப்பம் உருவாவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கத்தரை மையப்படுத்துங்க. கரங்களை தட்டி ரகாதரா துடா காத்துடா ரபா ஷேகதரே. மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல பகல் வேளைக்காக மை துதிக்கிறோம். இந்த குன்னியோடு பட்ட கன்வென்ஷனை கிருபையாக பொறுப்படுத்து இயற்கை சேர்க்கைகளை அனுகூலமாக்கி இந்த 3 நாட்களும் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு இடைபடுவதற்காக மை துதிக்கிறோம். இன்றைக்கும் இந்த மிஷனரி கூடுகைக்காக மை துதிக்கிறோம். காலை முதல் இம்மட்டும் இந்த மிஷனரி பாரத்தை ஒவ்வொரு பகுதிகளாக எங்கள் உள்ளத்தில் வைத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பாடல்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, மிஷனரிகளுடைய பணித்தள செய்திகளின் மூலமாக, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக மை துதிக்கிறோம். அப்போஸ்தல நாட்களில் ஆண்டவரை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல மிஷனரியாக புறப்பட்டார். அவரை கொண்டு அநேக ஊழியங்களை ஆரம்பித்து அநேகரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி அநேகரை நீர் ஆசீர்வதித்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்கள் வாழ்விலும் ஒரு பவுலை போல ஒரு மிஷனரி பாரத்தோடு நாங்கள் இந்த காலத்தில் எங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சபைக்கு அந்த நல்ல மிஷனரி பாரத்தை கொடும். எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு நல்ல மிஷனரி பாரத்தை தந்திருக்கிறீர், தாரும், இன்னும் தாரும். தொடர்ந்து வட இந்திய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆமேன், ஸ்தோத்திரம். ஒரு பவுல் மூலம் அந்த கப்பலில் உள்ள அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டது போல இந்த சபையின் மூலம் இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே ஒரு நல்ல ஆமேன் கிறிஸ்தவர்களாக ஆவிக்குரியவர்களாக உருவாகவும் ஆண்டவரை தொடர்ந்து எங்களுடைய மிஷனரிகள் மூலம் எங்களுடைய ஸ்தாபனத்தின் மூலம் எங்களுடைய இந்தியா முழுவதும் ஆமேன் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்த அருமையான கர்த்தருடைய தாசனுக்காக மை துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் பயன்படுத்துவீராகப்பா. தேவனுக்கே மகிமை. தொடர்ந்து மாலை கூட்டங்களை பொறுப்படும், நாளை பகல் கூட்டங்களை பொறுப்படும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.